வணக்கம். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வசந்தம் டிவி நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு வசந்தம் டிவியில் சந்திக்கிற சந்தோஷம், அதுவும் மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மக்கள் சேவை நிகழ்ச்சி நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியினூடாக ஒரு ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலுக்காக இணைந்திருக்கின்றோம். மக்கள் சேவை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி மக்கள் சேவை நிகழ்ச்சியை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை தரலாம். அதாவது மக்கள் சேவை நிகழ்ச்சி புதிய பரிணாமத்துக்கு தயாராகின்றது. மக்களை விழிப்புணர்வூட்டுவது, அதன் மூலமாக மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வது, இது மக்கள் சேவை நிகழ்ச்சியினுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது. மக்களால் மக்களுக்காக என்று குறிப்பிடலாம். குறிப்பாக பல விடயங்கள் மக்களை விழிப்புணர்வூட்டுவதன் நூலாக நிவர்த்தி செய்து கொள்ளலாம். காரணம், பலர் உதவி செய்ய தயாராக இருக்கின்றார்கள், பலர் நிறைய பேருக்கு உதவிகள் தேவைப்படுகின்றது. இவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு நிகழ்ச்சியாகவும் மக்கள் சேவை நிகழ்ச்சியை இனி வரும் காலங்களில் நாங்கள் செய்யலாம், கொண்டு நடத்தலாம் என்று எதிர்பார்க்கின்றோம். நாண்டும் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திப்பதனால் உங்களோடு அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றோம். இன்னும் கூட அவ்வாறான ஒரு விழிப்புணர்வூட்டுவதற்கான ஒரு மக்கள் சேவையாக நாங்கள் இதனை ஆரம்பிக்கின்றோம். மலேகம் 200 என்ற ஒரு தொனிப்பொருள் எண்ணக்கரு இப்போது மிக அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு கருப்பொருளாக இருக்கின்றது. மலேக மக்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு 200 வருடங்கள் கடந்திருக்கின்றது. இந்த 200 வருட இந்த கடப்பின் அடையாளமாக பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. குறிப்பாக இலங்கையில் மாத்திரமல்ல, புலம்பெயர் நாடுகளிலும் கூட மலேகம் 200 என்ற இந்த தொனிப்பொருள் பேசப்படுகின்றது. கனடிய தமிழ் பேரவை அண்மையில் ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டு சேகரித்த பணத்தை கொண்டு மலேக பல சேவைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனூடாக அந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் இந்தியாவின் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு பல வேலை திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஆகவே ஒரு சர்வதேச பார்வை மலேகத்தின் பால் விழுந்திருக்கிறது. அதுபோல இலங்கையிலும் கூட பிற சமூகத்தவர்கள் மலேக மக்கள் பற்றிய எண்ணக்கருக்களை கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் பால் அந்த வெளிச்சம் விழுந்திருக்கிறது. ஆகவே இந்த வெளிச்சத்தின் மூலமாக மலேகத்தின் தேவைகள், எதிர்கால சந்தர்ப்பங்கள் எவ்வாறு அமைய வேண்டும், அவர்களுடைய எதிர்கால தேவைகள் என்னவாக இருக்கின்றது என்ற ஒரு விழிப்புணர்வை ஊட்டுவதற்கான ஒரு மக்கள் சேவையாக இந்த மக்கள் சேவையை நாங்கள் அமைக்க இருக்கின்றோம். இந்த வாரம் அதற்கு மிக பொருத்தமான ஒரு ஆளுமை அளித்திருக்கின்றோம். மலேகத்தின் பல்வேறு தளங்களில் செயற்படுகின்றவர்கள், சமூக செயற்பாடுகளாக இருக்கலாம், கலை இலக்கிய துறையாக இருக்கலாம், எழுத்து துறையாக இருக்கலாம், அதுபோல அரசியலாக இருக்கலாம். ஒரு புதிய கண்ணோட்டத்தில் மலேகத்தை பார்ப்பவர் அவ்வாறான ஒரு ஆளுமை எம் திலகராஜ் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார்கள். மலையக அரசியல் அரங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் நலமந்திரி. வணக்கம். வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம் ஒரு நிகழ்ச்சியினுடைய மகிழ்ச்சி. நாங்கள் இந்த மலேகம் 200 பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அது சம்பந்தமான கலந்துரையாடலை போவதற்கு முன்னராக இந்த மலேகம் 200 இந்த கருப்பொருள் பற்றி ஒரு சின்ன விளக்கத்தோடு போவோம். நல்லது. மீண்டும் மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக கலந்து கொண்டு இந்த மலேகம் 200 தொடர்பாக இந்த காலகட்டத்தில் பேசுவது, பொதுவாக மலேகம் தொடர்பாக அந்த மலையக மக்கள் தொடர்பான விளக்கம் அவசியமற்றது நினைக்கிறேன், பரவலாக தெரியும். ஆனால் என்ன மலையகம் 200 என்கிற கேள்வி மலையகத்திற்குள்ளேயும் கூட எழுப்பப்படுகிறது, வெளியேயும் கூட எழுப்பப்படுகிறது. நீங்கள் சொன்னது போல பரவலாக அது சார்ந்து பல்வேறு நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்படுகின்றன. இலங்கைக்கு அல்லது இலங்கையே இந்தியாவின் ஒரு நீட்சி என புவியியல் ரீதியாக கூட ஆய்வுகள் கூட சொல்கிறது. ஆல்ஃபிரட் வெக்னர் என்கின்ற ஒரு அறிஞரின் ஆய்வின்படி கண்ட நகர்வு கொள்கையின் அடிப்படையில் தான் கண்டமெல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றாக இருந்து பிரிந்து தான் உலகளாவிய ரீதி சென்றதற்கான ஆய்வுகள், வரலாறுகள் இருக்கின்றன. நான் ஏன் அதை சொல்லி ஆரம்பிக்கிறேன் என்றால், அப்படி இந்தியாவிலிருந்து பிரிந்து வென்ற ஒரு புவி பிரதேசமாக இருந்த போதும் மக்களும் கூட அங்கிருந்து தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இங்கே வந்தார்கள் என்கின்ற வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றில் 200 வருடங்களுக்கு முன்பாக இங்கு வந்து சேர்ந்த, ஆங்கிலத்தில் சொன்னால் ரீசன்ட் இந்தியன் ஒரிஜின் எனப்படுகின்ற இந்த மக்கள் தங்களை எவ்வாறு இலங்கைக்குள் கட்டமைத்து கொண்டார்கள் என்பதுதான் இந்த மலையகம் 200 வருடங்களுக்கு முன்பு வந்தவர்கள் இன்றும் கூட அந்த தனித்துவத்தை பேணியவர்களாக அல்லது தனித்துவமாக வைக்கப்பட்டவர்களாக, ஐசோலேட்டட் என சொல்லப்படலாம், அவர்களை தனிமைப்படுத்தி வைக்கப்படுகின்ற ஒரு முறைமையின் கீழ் இருக்கிறதன் காரணமாக அவர்களது வாழ்க்கை அவலமும் போராட்டமும் நிறைந்ததாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிற அதே கட்டத்தில் பல்வேறு சாதனைகளையும் புரிந்திருக்கிறார்கள். இந்த சாதனைகளின் அடுத்த கட்டமாக அப்படின்னால் நாங்கள் இப்படி சொல்லலாம், மிகச் சுருக்கமாக சொன்னால், இவர்கள் 0 ஆரம்பித்து இன்று 200 வருடங்களை அடைந்திருக்கிறார்கள். எனவே இந்த 0 200 வருடங்களுக்கான அடைவை பற்றி பேசுவது, இந்த 200 அடுத்து வருகின்ற 300 300ஆவதை, அதாவது அடுத்து வருகின்ற 100ஐ அடைவதற்காக என்னென்ன எவ்வாறான வேலை திட்டங்களை செய்யலாம் அல்லது செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு கருத்தாடலை ஏற்படுத்துவது, உரையாடலை ஏற்படுத்துவது தான் இந்த மலையகம் 200 என்கின்ற எண்ணக்கரு அல்லது தொனிப்பொருள் என்கிற செயற்பாடு. நீங்கள் சொன்னது போல, அறிமுகத்தில் சொன்னது போல, கனடாவிலே, இலங்கையிலே, இந்தியாவிலும் நிகழ்வுகள், லண்டனிலும் நிகழ்வு. கடந்த வாரம் லண்டனிலே மலையகம் 200 தொடர்பான மாநாடு நடைபெறுகிறது. லண்டனிலிருந்து ஒரு கலைஞர் கே ராஜா என்கிற ஓவியர்
நாடக கலைஞர் இலங்கையில் ஓவிய போட்டிகள் சிறுகதை போட்டிகள் நடத்தி கடந்த 3 மாதங்களாக முழு இலங்கையிலும் அதனை கண்காட்சியாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதேபோல் இலங்கையில் பல்வேறு நிகழ்வுகள் இவ்வாறு இலங்கையில் அரசு அனுசரணையுடன் கூட ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. இதன் ஊடாக இவ்வாறு அந்த மலையகத்திலே பூஜ்ஜியத்திலிருந்து வாழ்வை தொடங்கிய ஒரு மக்களின் அடுத்த கட்ட நகர்வுக்கான அசைவீக்கத்தை கொடுப்பதற்கான பல்வேறு செயற்பாடுகளின் சங்கமம் தான் மலையகம் 200 என நினைக்கிறேன். அந்த வகையில் பல்வேறு விதமான எண்ணக்கருக்களை அதில் தெரிவு செய்கிறார்கள். கலை, இலக்கியம், சிறுகதை, ஓவியம், அப்படி பல விஷயங்களை எடுக்கும்போது அதில் அரசியலை ஒரு விடயமாக எடுத்துக்கொண்டு தான் மலையக அரசியல் அரங்கம் இந்த மலையகம் 200 கையாளுகிறது. மலையக அரசியல் அரங்கத்தினுடைய இந்த 200 மலையகம் 200 என்ற இந்த துணைப்பொருள் நீங்கள் செய்ய போகின்ற ஒரு நிகழ்ச்சி சம்பந்தமாகவும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசலாம். அதுக்கு முன்னராக அந்த நிகழ்ச்சி பற்றி குறிப்பிடுங்கள். அவற்றை நாங்கள் சுருக்கமாக குறிப்பிட்டு ஆமாம், நிச்சயமாக. நான் சொன்னது போல கலை இலக்கியம் போல பண்பாட்டு அம்சங்கள், அவர்களது கலை இலக்கிய நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டன, அவர்கள் வரலாறுகள் பேசப்பட்டன. இப்படி நடக்கும்போது நான் இந்த விஷயத்தை இவ்வாறு பார்க்கிறேன். இந்த மிகச் சுருக்கமாக இந்த 200 வருட வரலாற்றை இந்த அரசியல் ரீதியாக சொன்னால் அது புரிதலுக்கு வசதியாக இருக்கும். பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்தார்கள் என்பது 1815ஆம் ஆண்டு பிரித்தானியர்கள் இலங்கைக்கு வந்தபோது தான் இந்த மக்களை அழைத்து வருகிறார்கள். பெரும்பாலானவர்கள் அதற்கு முன்னதாக இருந்தவர்கள் பற்றியும் பேசப்படுகிறது. அதை நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. வர்த்தக ரீதியாக வந்தவர்கள், துறைமுக தொழிலாளர்களாக வந்தவர்கள், ரயில் பாதை அமைப்பதற்காக வந்தவர்கள் என்கின்ற ஒரு வகை இருக்கிறது. ஆனால் ஒரு பெருந்தொகையாக லட்சக்கணக்காக வந்து சேர்ந்தது இந்த பிரித்தானியர்களின் இந்த பெருந்தோட்ட அமைப்புக்கு பிற்பாடுதான். எனவே அந்த 1815 வந்தவர்கள் 1820 ஆகும்போது பெருந்தோட்ட கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள். அதுபோது படிப்படியாக ஆரம்பத்தில் கோப்பி பயிற்சிகைக்கு நிரந்தரமாக தொழிலாளர்கள் தேவைப்படாத போது அவ்வப்போது இந்தியாவிலிருந்து அழைத்து வருவதும் திருப்பி அனுப்புவதுமாக இருந்து தேயிலை பயிற்சிக்கு வந்தவுடன் அது வாரத்திற்கு ஒரு முறை அறுவடை செய்ய வேண்டிய பயிர். எனவே நிரந்தரமாக தொழிலாளர்கள் தேவைப்பட 1920களுக்கு பின்னதாக நிரந்தரமாக தொழிலாளர்களை அழைத்து வருகிறார்கள். 1820 1920 வரையான முதல் 100 ஆண்டு காலத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஆச்சரியமான விஷயம், முற்றுமுழுதாக அடிமைத்தனத்தில் இந்த மக்கள் வைக்கப்பட்ட ஒரு காலம். அதான் அதற்கான போதுமான ஆதாரங்கள் இருக்கின்றன. அதனை நிறுவுகின்ற அல்லது ஆதாரமாக கூறுகின்ற ஆய்வு நூல் பிட்டர்பெரி பாண்டேஜ் என டொனவன் மால்ரிச் என்கின்ற ஒரு பத்திரிகையாளர் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஆய்வு நூலை சமர்ப்பித்திருக்கிறார். பார்வையாளர்கள் அந்த நூலை தேடிக்கொள்வதனூடாக ஆங்கில நூல் இப்போவும் சந்தையிலே கிடைக்கின்றது. பிட்டர்பெரி பாண்டேஜ், டொனவன் மால்ரிச் என்கின்ற ஒரு எழுத்தாளர் எழுதியது. எனவே முதல் 100 ஆண்டு, இந்த 200 ஆண்டு காலத்தில் பாருங்கள், முதல் 100 ஆண்டு அடிமைத்தனத்தில் வைக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். அடுத்த 100 ஆண்டு தான், அதாவது 1920 2020 வரைக்குமான இந்த சமகாலம் வரைக்குமான ஆண்டு மிகுந்த சாதனை மிக்க சோதனை மிக்க ஒரு அடுத்த நூற்றாண்டாக இருக்கிறது. அரசியல் பக்கம் சொல்லுகிறேன். அதன் என்னவென்றால் நான் மிக இலகுவாக வழங்கப்படுத்துவதற்காக 10, 20, 30 என ஆண்டுகளை பிரித்துக் கொள்கிறேன். முதல் 10 ஆண்டு 1920 தொடங்கி 1930 வரைக்கும் இவர்களுக்குள் தொழிற்சங்க எழுச்சி உருவாகிற காலம். அது நடேசையரின் வருகையோடு வருகிறது. அந்த 10 ஆண்டுகளில் அந்த அடிமையாக இருந்த மக்கள் அமைப்பாக்கம் பெறுகின்ற காலம் என நான் சொல்லுவேன். அது தொழிற்சங்க அமைப்பாக்கம். இந்த தொழிற்சங்க அமைப்பாக்கம் தவிர்க்க முடியாத வகையிலே அப்போது நடைமுறையில் இருந்த டொனமூர் அரசியல் அமைப்புக்கு கீழாக இந்த மக்களுக்கும் சர்வஜன வாக்குரிமையின் கீழ் கொடுக்க வேண்டும் என வாக்குரிமை பெறுகிறார். எனவே 1931ஆம் ஆண்டு வாக்குரிமை பெற்ற, இலங்கையில் வாக்குரிமை பெற்ற அரசியல் அமைப்பாக்கம் பெறுகின்றார்கள். எனவே முதலாவது தொழிற்சங்க அமைப்பாக்கம் 1931ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பாக்கம் பெறுவதோடு 1948ஆம் ஆண்டு ஆகும்போது அடுத்த 20 ஆண்டு காலப்பகுதியில் 50 என்று வைத்துக்கொள்கின்ற போது இவர்கள் அரசியல் அமைப்பாக்கம் பெற்ற இலங்கை அரசாட்சியில் அங்கத்துவம் வைக்கின்ற அரசியல் சமூகமாக உருப்பெறுகிறார்கள். 7 பாராளுமன்ற உறுப்பினர்களை, அதாவது இப்போது 225இல் 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மக்களை பிரதிநிதித்துவம் செய்கிறார்கள். அப்போது 109 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த காலகட்டத்திலேயே 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் அந்த அரசியல் அமைப்பாக்கும். அடுத்த காலகட்டம் 1950 48க்கு பிறகு பேர் இடர் ஒன்று இந்த மக்களை நோக்கி வருகிறது. இந்த மக்கள் பெற்றுக்கொண்ட இந்த அரசியல் அமைப்பாக்க முறைமையிலிருந்து நீக்கம் செய்யப்படுகிறார்கள் சுதேச இலங்கை அரசினால். குடியுரிமை பறிக்கப்படுகிறது. எனவே இவ்வளவு போராட்ட வடிவம் மாறுகிறது. அந்த முதல் 100 ஆண்டு அடிமைத்தனத்தை அவர்கள் எவ்வாறு தொழிற்சங்க அரசியலோடு கட்டமைக்கிறார்கள், ஆனால் அது நீக்கம் செய்யப்படுகிற போது, சட்ட ரீதியாக நீக்கம் செய்யப்படுகிறது, இவர்களது போராட்டம் நாட்டுரிமைக்கான போராட்டமாக மாறுகிறது. தாங்களை இலங்கையர்களாக ஆக்கிக் கொள்வதற்காக மீளவும் ஒரு போராட்டம் தான் அடுத்த 30 ஆண்டுகள் தொடர்கிறது. 1950 1980 வரைக்குமாக அந்த போராட்டம் தொடர்ச்சியாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான நிகழ்வும் பதிவு செய்ய வேண்டும். வெறுமனே இவர்களை குடியுரிமை நீக்கி இலங்கையர்கள் அல்ல என வெளியேற்றுவது மாத்திரமல்ல,
இவர்கள் இந்த நாட்டுக்கு உரியவர்கள் இல்லை என இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்து இவர்களை ஒவ்வொரு 10 ஆண்டு காலத்திலும் அனுப்புவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 1954ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் கொத்தலாவலா அவர்களுக்குமான இலங்கை இந்திய ஒப்பந்தம், 1964ஆம் ஆண்டு சிரிமா அம்மையாருக்கும் சாஸ்திரி பிரதமர் அவர்களுக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையிலான ஒப்பந்தம், 1974ஆம் ஆண்டு இந்திரா காந்திக்கும் சிரிமாவுக்குமான ஒப்பந்தம், ஒவ்வொரு 54, 64, 74 ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒப்பந்தம். இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்றவுடன் நாங்கள் 87ஆம் ஆண்டு ஜெயா ராஜீவ் ஒப்பந்தத்தை மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதான 3 தசாப்த காலத்தில் அந்த ஒப்பந்தங்களினூடாக இந்த மக்கள் இலங்கையிலிருந்தே வெளியேற்றப்பட வேண்டும் என தீர்மானம், இந்த சோதனை காலத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். 1980க்கு பின்னதாக பல்வேறு அழுத்தங்கள் காரணமாக, தீம்பு கோட்பாடாக இருக்கட்டும் அல்லது இந்த மக்கள் நடத்திய தொடர்ச்சியான போராட்டங்கள் காரணமாக இருக்கட்டும், இந்த மக்கள் சிறுக சிறுக திரும்பவும் வாக்குரிமையை இலங்கையிலே பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சட்டத்தினால் பறிக்கப்படுகின்ற வாக்குரிமை 9 சட்டங்களினால் மீளவும் இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதனை பட்டியலாக கூட நாங்கள் சொல்லலாம். இதெல்லாம் அரசியல் காரணங்கள். அப்படி வாக்குரிமை பெற்றவர்கள் இப்போது எந்த நிலையில் இருக்கின்றார்கள்? இப்போது பாராளுமன்றத்தில் அங்கம் வைக்கிறார்கள், அமைச்சு பதவிகளை பெறுகிறார்கள், பல்வேறு கட்டத்தை அடைந்திருக்கிறார்கள். ஒரு சிக்கல் இருக்கிறது. இவர்கள் பறிக்கப்பட்ட குடியுரிமையும் வாக்குரிமையும் திரும்பவும் கிடைக்க பெற்ற போதும் அவை இன்னும் அர்த்தமுடையதாக இல்லை. திஸ் நாட் மீனிங்ஃபுல் சிட்டிசன், இன்னும் அர்த்தமுள்ள சிட்டிசனாக மக்களாக இவர்கள் குடிமக்களாக வரவில்லை என்கின்ற அடிப்படையில் தான் மலையக அரசியல் அரங்கம் இந்த கருத்தியலை முன்வைக்கிறது. குடியுரிமை கிடைத்து வாக்குரிமை கிடைத்து 31ஆம் ஆண்டு, அது 48ஆம் ஆண்டு பறிக்கப்பட்ட மக்கள் மீளவும் 80ஆம் ஆண்டுகளில் திரும்பவும் பெறுகிறார்கள். அதனை இந்த 2023ஆம் ஆண்டு இந்த மலையகம் 200க்கு பின்னதாக எவ்வாறு அர்த்தமுள்ள குடியுரிமையாக மாற்றிக்கொள்வது, அதற்கான அரசியல் முன்னெடுப்பை எவ்வாறு செய்வது என்கின்ற அடிப்படையில் தான் மலையகம் 200ஐ நாங்கள் அரசியல் அடிப்படையில் முன்னெடுக்கிறோம். அது இந்த அடுத்த மாத ஆரம்பத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி பற்றி குறிப்பிடுவோம். டிசம்பர் 2ஆம் தேதி ஒரு நாள் அமர்வாக இருக்கிறது. அந்த நிகழ்வை பற்றி சொல்லுகிறேன், எவ்வாறு அதனை கட்டமைக்கிறோம் என. அதற்கான காரணம், நாங்கள் முற்றுமுழுதாக இலங்கையர்களாக ஆக வேண்டும் அல்லது இலங்கை குடிகளாக அர்த்தமுள்ள குடிகளாக ஆக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் 2 அமர்வுகள் நடக்கின்றன. ஒரு முதலாவது அமர்விலே மலையகம் சாராத இலங்கையர்கள் மலையக மக்கள் குறித்து எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பது, 2வது அமர்வு மலையகம் சார்ந்தவர்கள் தங்களது அடையாளத்தை எவ்வாறு மலையகத்திலே உறுதி செய்ய போகிறார்கள் என்பது தொடர்பாக இன்றும் கூட இந்திய தமிழரா மலையக தமிழரா என்கிற விவாதம் நடக்கிறது. அது 2வது அமர்வாக மலையகம் சார்ந்தவர்களை பேசுகிறோம். முதலாவது அமர்வு மிக முக்கியமானது. இந்த நாட்டில் வாழக்கூடிய சக சமூகங்களான பெரும்பான்மை சிங்கள சகோதரிகளிடமிருந்து, அதே போல முஸ்லீம் சமூகத்திலிருந்து, இலங்கை தமிழர்களிடமிருந்து இந்த மலையக மக்கள் குறித்த பார்வை எவ்வாறானதாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். மிகவும் குறிப்பாக இந்த மக்களின் கலை இலக்கிய பண்பாட்டு அம்சங்கள் தொடர்பாக ருகுணு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் மொழியியலாளர் சகோதரர் கலாநிதி தம்மிக்க ஜெயசிங் அவர்கள் தமிழிலே உரையாற்றியிருக்கிறார். மிக முக்கியமான விஷயம், தமிழிலே இந்த மக்களின் கலை கலாச்சார பண்பாடு எவ்வாறு வளர்ந்திருக்கிறது என்பது தொடர்பாக பேசியிருக்கிறார். அதேபோல் இந்த மக்களின் இந்த வாக்குரிமை பறிக்கப்பட்ட சிக்கல்கள் காரணமாக பிரதிநிதித்துவத்தை இழந்த காலமெல்லாம் இருக்குது. தேர்தல் முறைமை மாற்றம் வருகிற போது இவர்கள் இப்போது வென்றெடுத்திருக்கின்ற இந்த உரிமைக்கு என்ன நடக்கும் என்பது தொடர்பாக அது தொடர்பான கொள்கை சார்ந்த கொள்கை வகுப்பு நிபுணரான கலாநிதி சுஜாதா கமகே அவர்கள் அது குறித்து பேசுகிறார். மலையக மக்களின் வாக்குரிமையும் அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்களும் எதிர்பார்ப்புகளும் என்னவாக இருக்கின்றன என்பது தொடர்பாக பேசுகிறார். அதேபோல இளம் சட்டத்தரணி ஒருவர், அண்மை காலமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இலங்கையிலே தமிழ் மொழியின் உரிமைக்காக, தமிழ் மக்களின் உரிமைக்காக ஒரு சிங்கள இளைஞர் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அவரை அழைத்து அவரது பார்வையில் எவ்வாறு இந்த இன மத மொழிகளுக்கு அப்பால் இலங்கையர்களாக நாங்கள் எல்லாம் எவ்வாறு ஒன்று சேர்ந்து முன் செல்லலாம், அதற்காக சிங்கள மக்களிலிருந்து எழுகின்ற குரல் எவ்வாறு இருக்கிறது என்பதை பதிவு செய்வதற்காக தனுக்க ரஞ்சன காந்தகமகே என்கின்ற இளம் சட்டத்தரணி அது குறித்து பேசுகிறார். அதே போல் முஸ்லீம் சமூகத்தின் மத்தியிலே இலங்கை ஜமாத்தை இஸ்லாமிய அமைப்பு மலையக அரசியலரங்கத்தோடு 2-3 தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையை நாங்கள் நடாத்தி இந்த முஸ்லீம் மலையக தமிழ் மக்களுடன் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் சவால்கள் ஏறக்குறைய ஒன்றாக இருக்கின்ற பறந்துபட்டு வாழ்வதன் காரணமாக நாடு முழுவதும் அவர்களில் இருந்து அந்த அமைப்பின் முக்கியஸ்தர் ஒருவரும் தேசிய கல்வி நிறுவனத்தில் பணியாற்றியவருமான ஹசன் என்கின்ற சகோதரர் பேசுகிறார். அதேபோல் இலங்கை தமிழர் தரப்பிலிருந்து இலங்கை தமிழர் மக்களுக்கும் மலையக மக்களுக்கும் பகையும் உறவுமான ஒரு உறவு தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கிறது. அது அடையாளம் தொடர்பாக, குடியுரிமை பறிப்பு சம்பந்தமாக, அந்த இலக்கியம் அரசியல் சமூகம் சார்ந்து பேசக்கூடிய சகோதரர் மதுசூதன் அவர்கள் பேசுகிறார். இது முதலாவது அமர்வு. 2வது அமர்வு நாங்கள் இந்த அடையாளம் குறித்த விவாதத்தை நாங்கள் எந்தளவு காத்திரமாக அமைத்துக் கொள்ளப் போகிறோம் என்கின்ற அடிப்படையிலே அந்த நாள் வரை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். பேராசிரியர் சந்திரபோஸ் அவர்கள், அதேபோல் சட்டபீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் இருக்கக்கூடிய கலாநிதி யசோதரா,
ஆகியோர் இந்திய வம்சாவளி அல்லது இந்திய தமிழர் என்கின்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை பேசுவதற்காகவும், அதேபோல் சட்டத்தரணி சடகோபன் அவர்கள், அதேபோல் சிவில் சமூக செயற்பாட்டாளர் திருமதி கமலேஸ்வரி ஜீவா மலையக தமிழர் என்கின்ற அடையாளம் தொடர்பாகவும் பேசுவதற்கான ஒரு களமாக இருக்கிறோம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட விதிலே மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். 2 விருதுகளை அறிவிக்கின்றோம். அந்த 2 விருதுகளில் மிக முக்கியமானது கோ நடேசையர் விருது, மீனாட்சி அம்மை விருது என அடையாளப்படுத்துகிறோம். அந்த விருதினை கோ நடேசையர் விருதினை இந்த தொழிற்சங்க வரலாற்றை, இலங்கையின் தொழிற்சங்க வரலாற்றில் இந்த மலையக வரலாற்றை வெளியே கொண்டு வந்த, அதேபோல் நடேசையரை சமூகத்தின் முதன்மையானவராக முன்னிலைப்படுத்திய கலாநிதி குமாரி ஜெயவர்தன் அவர்கள் 90 வயதை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை நாங்கள் கௌரவம் செய்து அவரை அழைத்து வந்து நடேசையர் ஞாபகார்த்த விருதையும், அதேபோல் அந்தனி ஜீவா அவர்கள் இந்த நடேசையர் மீனாட்சி அம்மை தம்பதியினரின் கலை இலக்கிய செயற்பாடுகளை சமூகத்திற்குள் அதிகம் கொண்டு சென்றவர். சாரல் நாடனின் ஆய்வு முயற்சிகளுக்கு பெரும் பங்கு செய்தவர். இப்போதும் வயதான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்தனி ஜீவா அவர்களுக்கு மீனாட்சி அம்மை விருதை வழங்குவதோடு மலையக அரசியல் அரங்கத்தின் கடந்த 2 வருட கால செயற்பாடுகள், அடுத்து வருகின்ற காலத்துக்கான செயற்பாடுகள் என்ன என்பது தொடர்பான அறிக்கையிடல், இவ்வாறான ஒரு சுருக்கமான ஒரு நிகழ்வாக நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். மக்கள் சேவை நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல மக்கள் சேவை மக்களால் மக்களுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் நிகழ்ச்சி. எங்களுடைய எதிர்பார்ப்பு பல விடயங்கள் விழிப்புணர்வு ஊட்டுவதன் மூலமாக செயற்படுத்திக் கொள்ளலாம் அல்லது செய்து கொள்ளலாம், நாங்கள் எங்களுக்கான விஷயங்களை செய்து கொள்ளலாம் என்பதாக. குறிப்பாக மலையக மக்கள் பற்றிய பார்வை, பிற சமூகத்தவர்கள் மலையக மக்களை எவ்வாறு பார்க்கின்றார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் மிக முக்கியமாக பதிவு செய்யப்பட வேண்டியது. அனைத்து சமூகத்தினரும் இலங்கையை பொறுத்தவரையும் குறிப்பாக சர்வதேச மட்டங்களையும் மலையக மக்களுக்கு ஏதாவது செய்யணும், இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இது அண்மை காலமாக மிக அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக போராட்டங்களில் ஈடுபட்ட அமைப்புகள், அவர்களுடைய புலம்பெயர் தொடர்கள், புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற பல பொது அமைப்புகள், இவங்கெல்லாம் பேசுகின்ற போது மலையக மக்களுக்கு உதவி செய்யணும், இல்லாட்டி மலையக மக்களை நாங்கள் அவர்கள் பால் அக்கறை கொள்ள வேண்டும், அப்படியான விஷயங்கள் இருக்குது. அது மாத்திரமல்லாமல் மலையக மக்கள் என்பவர்கள் இந்தியாவின் நீட்சி. ஆக அங்கு 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இவர்கள் சம்பந்தமான ஒரு அக்கறை இருக்கின்றது. இந்திய பிரதமர் மலையகத்துக்கு வந்திருக்கின்றார், இந்திய நிதியமைச்சர் அண்மை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார். அதுபோல சிங்கள சமூகத்தில் இருக்கின்றவர்களுக்கும் முஸ்லீம் சமூகத்தவரும் கூட இது சம்பந்தமாக பேசுகின்றார்கள். இப்போது இந்த மலையகம் 200 என்பது அவர்களின் பால் இருக்கின்ற ஒரு இன்னும் வெளிச்சத்தை அதிகரிக்கின்றது. அதனால் இதை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 200 வருட கால வரலாற்றை சுருக்கமாக குறிப்பிட்டிருந்தோம். பல சாதனைகள், பல சோதனைகள். இப்போது சமகால சவால்கள், எதிர்கால எதிர்பார்ப்புகள், சுருக்கமாக இந்த ஏனையவர்களுக்கு இதனை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் உண்மையில் மலையக மக்களுக்கான தேவை என்ன, இதை பற்றி பேசுவதாக. ஆமாம், இது ஒரு கட்டமைப்பு சார்ந்த பிரச்சனை. இதை ஆரம்பத்தை சொன்னால் மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன் இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற போது இவர்களது அவல நிலை தொடர்ந்து கொண்டிருப்பது தான் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் தான் இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். நீங்கள் தொலைக்காட்சி எடுத்தால் இவர்களுக்கு பாதை இல்லை என்கிற செய்தி வரும், இவர்கள் வறுமை நிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் உணவு தேவை இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி வரும். அதே போல் இவர்களது சுகாதார பிரச்சனை மோசமாக இருக்கிறது, எனவே சத்துணவு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். நேற்றும் அப்படி ஒரு செய்தியை பார்த்தேன். இவ்வாறு இருப்பதன் காரணமாகத்தான் இவ்வாறு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு தேவைப்பாடு வருகிறது. இவ்வாறான தேவைப்பாடு ஏன் வருகிறது என்பதை நாங்கள் பின்புலத்திலிருந்து ஒவ்வொரு சமூகம் சார்ந்து பார்த்தால், முதலில் இலங்கையர் நிலையிலிருந்து, அதில் நான் எந்த இனத்தையும் பாராது இலங்கையர் என்கிற நிலையில் இந்த மக்கள் எவ்வாறு வைக்கப்பட்டார்கள் என்றால், இதைத்தான் அது சுவாரஸ்யம் தங்கி, அது சுவாரஸ்யம் நான் இப்போது சொல்லுகிறேன், சுவாரஸ்யமான விஷயம் அல்ல, சுவாரஸ்யம் தங்கி இருக்கிறது. ஏனென்றால் இலங்கையர்கள் அந்நியர்களாக யாரை பார்த்தார்கள்? இப்போ இந்தியாவில் நின்று நாங்கள் அந்நியர் என உச்சரித்தால் அது பிரித்தானியரைத்தான் சொல்லும். அந்நியர் ஆட்சி என்கிற சொல்வது அது பிரித்தானியை தான் குறிக்கும். இலங்கை நிலையில் நின்று நாங்கள் அந்நியர் என யாரை பார்த்தார்கள் என்று பார்த்தால் பிரித்தானியர்களை மட்டும் பார்க்கவில்லை, இந்தியர்களையும் பார்த்தார்கள். அது எப்படி வருகிறது என சொல்கிறேன், அப்போதுதான் இந்த தேவை வரும். எப்படி வருகிறது என்றால், பிரித்தானியர் இலங்கையில் பெருந்தோட்ட பயிற்சியை ஆரம்பிக்கிறார்கள். அந்நிய முதலீடு, அதுக்கு பேர் நாங்கள் சொல்லுவோம் அந்நிய முதலீடு, வெளிநாட்டிலிருந்து ஒரு முதலீடு வருகிறது, இன்வெஸ்ட்மெண்ட் வருகிறது. அவர்கள் இலங்கையில் பயன்படுத்தாத காணிகளை பயன்படுத்துவதற்கான சட்டத்தை இயற்றி வெற்றுக்காணி சட்டம் இயற்றப்படுகிறது. அதன்படித்தான் வெறுமனே சட்டம் இயற்றி அவர்கள் வெறுமனே காணியை அபகரித்துக் கொள்ளவும் இல்லை. நினைக்கிறேன் ₹1 என்னமோ அப்படியெல்லாம் ஒரு கணக்கிட்டு அந்த 1800களிலே வெற்றுக்காணி சட்டத்தினூடாக இலங்கையின் காணிகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். எனவே நாட்டை பலவந்தமாக கைப்பற்றி வெற்றுக்காணி சட்டத்தின் கீழ் அந்த காணிகளை எடுத்து இந்த பெருந்தோட்ட பயிற்சியை அறிமுகப்படுத்துகின்ற போது இலங்கையர்கள் யாரும் அதில் தொழில் செய்வதற்கு ஒத்துழைக்கவில்லை. சிங்கள மக்கள், அதனால்தான் அந்த பெரும்பாலும் தமிழர்கள் தொழிலாளர்களாக இருக்கிறார். அவர்கள் ஒத்துழைக்காதன் காரணமாக வெளிநாட்டிலிருந்து வேலையாட்களை கொண்டு வர வேண்டிய தேவை அவர்களுக்கு வர முதலில் சீனாவிலிருந்து கொண்டு வருவதற்கு தான் முயற்சி இருக்கிறார்கள். ஏன்னா அந்த காலத்தில்
ஆரம்பத்திலே சீனாவில் தேயிலை இருந்திருக்கிறது. எனவே அவர்களை கொண்டு வந்தால் அந்த அனுபவம் இருந்திருக்கு. என்றாலும் தூரம் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்க, அடுத்தது இந்தியாவும் பிரித்தானியரின் ஆட்சியின் கீழே இருந்திருக்க, இந்தியாவிலிருந்து கொண்டு வருவது இலகு என யோசித்திருக்கிறார். அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வருவது இலகு என யோசித்திருக்கிறார்கள். ஏன்னா தமிழ்நாடு இலங்கைக்கு மிக அண்மை. அப்படித்தான் இந்த தென்னிந்தியாவிலிருந்து தமிழ் மக்கள் வருகிறார்கள். அப்படி வந்த மக்களை நாங்கள் பெருந்தோட்ட தொழிலுக்கு இந்த பிரித்தானியருக்கு ஒத்துழைக்காத போது இவர்கள் வெளியிலிருந்து வருகிறார்கள் என குறிப்பாக இலங்கையின் பெரும்பான்மை சிங்கள மக்கள் இந்த மக்களை அந்நியர்களாக பார்த்தார்கள். ஏலியனேட் அப்படி பார்த்தார்கள். எனவேதான் அந்த மக்கள் அந்நியப்பட்டவர்களாகவே இன்றும் கூட தெரிவதற்கான ஒரு காரணம். இது சிங்கள மக்கள் மனநிலை, பெரும்பான்மை சிங்கள மக்கள். முஸ்லீம் மக்கள் தொடர்பாக இவர்களோடு பெரிய உறவாடல் ஒன்றில்லை, ஆங்காங்கே சில சம்பந்தங்கள் இருந்தாலும். ஆனால் வடகிழக்கு தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும், இலங்கை தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இன்னும் ஒரு சவால் இருந்தது. தங்கள் மொழி பேசுகின்ற தமிழர்களான இவர்கள் இன்னொரு தேசத்தில் இருந்தால் இந்திய தேசத்தில் இங்கே வந்து ஒரு கூலி சமூகமாகத்தான் வருகிறார்கள். ஆனால் ஒரு சவாலான சமூகமாகத்தான் இருக்கிறார்கள். ஏன்னால் 1948ஆம் ஆண்டு குடியுரிமை பறிப்பை நான் ஞாபகப்படுத்தினேன். அந்த காலகட்டத்தில் அந்த 109 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பார்க்கும்போது இலங்கை தமிழர்களுக்கு சமனான அளவிலே மலையக தமிழர்களும் அல்லது இந்திய தமிழர்கள் என சொல்லக்கூடியவர்களும் இலங்கை இந்திய காங்கிரஸ், இந்த பக்கம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வடகிழக்கு தமிழ் மக்களை முன்னிறுத்துகிறது, மறுபக்கமாக இலங்கை இந்திய காங்கிரஸ் இந்த மக்களை முன்னிறுத்துகிறது. எனவே ஒரு அரசியல் போட்டி நிலை வருகிற போது இந்த மக்களை மாற்றாந்தான் தாய் மனப்பான்மையோடு பார்க்கின்ற நிலைமை இருக்கிறது. எனவே இப்போது 3 நிலை இருக்கிறது. இலங்கை என்று வருகிற போது சிங்கள மக்கள் ஒரு விதமாக பார்க்கிறார்கள், முஸ்லீம் மக்களுக்கு இந்த மக்கள் தொடர்பாக பாரிய அக்கறை ஒன்றில்லை, ஆனால் அதை சார்ந்த தொழிலில் ஈடுபடுகிறார்கள், பெருந்தோட்ட தொழிலோடு வர்த்தக தொழிலில் ஈடுபடுகிறார்கள், மக்களோடு பெரிய முரண்பாடு இல்லை. ஆனால் இலங்கை தமிழ் மக்கள் தமிழர்களாக இருந்த போதும் கூட அவர்களோடு ஒரு மாற்றாந்தான் மனப்பான்மையோடு இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஸ்ட்ரக்சரல் என வருகிற போது இலங்கை அரசு இவர்களை எவ்வாறு கையாள பார்க்கிறது என்றால், அதையெல்லாம் இந்த பெருந்தோட்ட நிர்வாகங்களை பார்த்து கொள்ள வேண்டும் என பெருந்தோட்ட கைத்தொழில் நிர்வாகமும் பெருந்தோட்ட மக்கள் நிர்வாகமும் கம்பெனிகள் வசம் ஒப்படைக்கப்படுகின்ற ஒரு நிலைமை. இது முற்றுமுழுதாக வித்தியாசமான ஒரு முறை. இன்றும் கூட பிளான்டேஷன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் என்கின்ற கம்பெனிகளின் கூட்டு முயற்சியாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற ட்ரஸ்ட் தான் அந்த மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்கிற நிலைமை தொடர்வது என்பது இலங்கை அரசு இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் பிரதேச சபை முறைமைகளில் இவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல், பிரதேச செயலக முறைமையில் இவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாததன் காரணமாக கட்டமைப்பு ரீதியாகவும் அரசுக்கும் இந்த மக்களுக்கும் தொடர்பு இல்லாமல், இன்டர்கனெக்ஷன் இல்லாமல் சேவையை பெற முடியாத ஒரு விலக்கி வைத்தல், ஒரு ஐசோலேட்டட் முறைமை இருந்தது தான் காரணம். இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். எனவே இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என எண்ணம் கொள்கிற எல்லோருக்குமான எனது வேண்டுகோள் என்னவென்றால், வெறுமனே நான் சுருக்கமாக நான் எதையும் கொச்சைப்படுத்தவில்லை, ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், இந்த அடிப்படை கட்டமைப்பு மாற்றத்துக்கு நீங்கள் பங்களிப்பு செய்யாத விடத்து அல்லது அந்த அடிப்படை கட்டமைப்பு மாற்றம் ஏற்படுத்தப்படாத விடத்து நீங்கள் எத்தனை கோடியை கொண்டு வந்தாலும் எத்தனை வழிகளில் முயற்சித்தாலும் இந்த மக்களுக்கு அது சென்று சேராது என்பதை யதார்த்தமாக நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். எனவே என்னுடைய வேண்டுகோள், இந்த மக்களுக்கு சுகாதார வசதி பெற்றுக் கொடுக்க வேண்டும், அல்லது காணி உரிமை பெற்றுக் கொடுக்க வேண்டும், கல்வி உரிமை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அல்லது வேறு எந்த வகையில் உதவி செய்ய வேண்டும் என்றால் நான் இந்த கூறி வந்த இந்த ஸ்ட்ரக்சரல் அடிப்படை கட்டமைப்பு ரீதியாக இந்த மக்கள் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள், அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் இந்த மக்களுக்கான காணி உரிமை நிறைவேற்றப்பட வேண்டும், வீட்டு உரிமை நிறைவேற்றப்பட வேண்டும், நிர்வாக உரிமை நிறைவேற்றப்பட வேண்டும், சுகாதார உரிமை நிறைவேற்றப்பட வேண்டும். இதை பற்றி இன்னும் விரிவாக இந்த நிகழ்ச்சி என்கின்ற அடிப்படையில் மிகச் சுருக்கமாக சொல்கிறேன். இது குறித்து 9 பாராளுமன்ற பிரேரணைகளை என்னுடைய காலத்தில் முன்வைத்து என்ன பிரச்சினை, என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன். அதனை ஒரு நூலாக தொகுத்தும் ஒரு தொகுதி 1 தொகுதி 2 இப்போதைக்கு பாராளுமன்றத்தில் திலகரென கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 9 பிரேரணைக்குள்ளாக பாராளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற விடயத்திற்கு பாராளுமன்றத்தில் தீர்வு காண்பது முதல் பணி. அதற்கு அடுத்துதான் உலகளாவிய ரீதியில் வரக்கூடிய இந்த ஒத்துழைப்பு இங்கே கிடைப்பதற்கான வழிகள் திறக்கப்படும். அல்லாத விடத்து தோட்டத்துறைமார்களிடத்தில், அரசு நிர்வாக மட்டத்தில் இவர்களிடம் சென்று பணியாற்றுவது தொடர்பான ஒரு தடை இருக்கும். தனியே செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என சொல்லக்கூடிய சுய திருப்திக்காக நான் அவர்களுக்கு சப்பாத்து வாங்கி கொடுத்தேன், நான் அவர்களுக்கு ஒரு வீட்டுக்கு உதவி செய்தேன், மலசலம் கூட கட்டுவதற்கு உதவி செய்தேன் என்கின்ற அடிப்படையில் சுய திருப்தி அடிப்படையில் யாரும் செய்துவிட்டு போகலாம். ஆனால் மாஸ் என சொல்லக்கூடிய 1 மில்லியன் அளவான மக்களுக்கு உண்மையான சேவையை பெற்றுக் கொடுப்பது, அவர்களுக்குள் அந்த வாழ்வு மலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அரசியல் ரீதியாக இந்த அடிப்படை கட்டுமானத்தில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் மலையக அரசியல் அரங்கத்தின் நிலைப்பாடு. அதற்காக தான் நாங்கள் அந்த பக்கத்திலிருந்து வேலை செய்கிறோம். எங்களது பணி சரியாக நிறைவேறும் பட்சத்தில்
நீங்கள் சொல்லுகின்ற அந்த எதிர்பார்ப்பை கொண்டிருக்கிற அனைவரும் வந்து இவர்களை மேலே உயர்த்தி செல்வதற்கு மிக இலகுவான வழி ஏற்படும் என்கிற நம்புகிறேன். நாங்கள் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இருக்கு அப்படின்னா இன்னும் சில விஷயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தலாம். குறிப்பாக ஒரு பாதிக்கப்பட்ட சமூகம் அப்படி இல்லாட்டி இது சம்பந்தமாக நாங்கள் பாதிப்புகளை நிர்வாக மட்டத்தில் அரசியல் ரீதியாக சுகாதாரம் கல்வி ரீதியாக மலையக சமூகம் சந்தித்திருக்கின்றது என்பது பலருக்கு தெரியாத விடயங்களாக. நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் நிர்வாக மட்டத்தில் மலையகத்தில் இன்னமும் மக்கள் அரசாங்கத்தோடு நேரடிய தொடர்பு இல்லாமல் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். சுகாதாரம் கல்வி அரச நிர்வாகம் அதை பற்றி நிச்சயமாக இதுதான் அந்த சிக்கல். இந்த நிர்வாகம் என்றால் 1931ஆம் ஆண்டு சர்வஜன வாக்குரிமையின் கீழ் இவர்களுக்கு இலங்கை தேசிய நிர்வாகத்தில் ஸ்டேட் கவுன்சில் அல்லது லெஜிஸ்லேஷன் கவுன்சில் என சொல்லப்படுகின்ற சட்டவாக்க சபையில் அரச அவையில் அங்கம் வகிப்பதற்கான வாய்ப்பினை பிரித்தானியர் வழங்கிய போதும் உள்நாட்டு நிர்வாகத்தில் உள்நாட்டு சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது மிக முக்கியமான அம்சம். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிரித்தானியர் உண்மையிலேயே இலங்கையின் உள்நாட்டு நிர்வாகத்தில் அவர்கள் தலையிட்டுக் கொள்ளவில்லை. உள்நாட்டு நிர்வாகம் நான் சொல்வது லோக்கல் கவர்மெண்ட் கம்சபா முறைமையிலே அவர்கள் கிராம சபை முறைமையிலே இருந்தார்கள். அந்த சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் கம்சபா, தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் அல்லது தமிழ் முஸ்லீம் மக்களை பொறுத்த வரைக்கும் கிராம சபை, குறிச்சி என வைத்துக்கொள்வார். அவர்கள் கோரல என வைத்துக் கொள்வார்கள். சிங்களத்திலே கோரல என சொல்லப்படுவது, தமிழிலே குறிச்சி என சொல்லப்படுவது, வட்டாரம் என சொல்லப்படுவது. இன்னும் கூட வடகிழக்கு பகுதிகளை பார்த்தால் முகவரி அப்படித்தான் இருக்கும். 3ஆம் வட்டாரம் 4ஆம் வட்டாரம் இந்த குறிச்சி அந்த பேசிக்கொள்வார்கள். அதே போல இங்கே பஸ்பாகிய கோரலே அமுகமு கோரலே என பேசிக்கொள்வார்கள். இந்த கோரலே கம்சபா இந்த முறைமைக்கெல்லாம் அப்பாற்பட்டு இவர்கள் தோட்டம் என்கின்ற முறைமைக்கு வைக்கப்பட்டார்கள். எஸ்டேட் என்கின்ற முறைமை இன்றும் கூட எஸ்டேட் தான். அந்த எஸ்டேட் யாரின் கீழ் வருகிறது என்றால் அந்த தோட்ட நிர்வாகத்தின் கீழாக பிரித்தானியர் வாழ்ந்த போது, பிரித்தானியர் ஆண்ட போது பிரித்தானியர்களுக்கு கீழாக, அது பிறகு கம்பெனி முறைமைக்கு கொண்டு வரப்பட்ட போது இந்த கம்பெனிகளுக்கு கீழாக. எனவே இந்த கோரல கிராம சபைகள் எல்லாம் இந்த ஆர்டிஓ உறுப்பினராக இருக்கிறேன் ரூரல் டெவலப்மெண்ட் அதிலெல்லாம் வடகிழக்கிலே மிக பெருமையாக சொல்வார்கள். என்றால் அரச நிர்வாகத்தோடு அவர்கள் பங்கேற்கிறார்கள். அடிமட்ட நிர்வாகத்தில் அந்த மக்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இங்கே எஸ்டேட் என சொல்லப்படுகின்ற அந்த இதிலே இந்த மக்களுக்கு அந்த வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. நீங்கள் நம்ப வேண்டும் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டும், 91ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு தான் இவர்களுக்கு கிராம சபை முறைமையோடு இவர்களுக்கு இணைக்கப்படுகிறது. இணைத்தது கூட இன்றும் கூட மிகவும் சுவாரஸ்யம் என்று தான் நான் சொல்லுவேன். ஆனால் சிக்கலான முறைமை எவ்வாறு இணைத்தார்கள் என்றால் அதை விளக்குகிறேன் நான். எவ்வளவு சிக்கலானது என, ஒரு கிராம சேவகர் அங்கே இருக்கிறார். அவரது கீழ் 120 குடும்பங்கள் இருக்கின்றன. அவர்கள் சிங்கள குடும்பம் 120 இருக்கிறது என்றால் இந்த மக்களையும் கிராம சேவகர் முறைமைக்கு கொண்டு வர வேண்டும். எப்படி இணைத்தார்கள் என்றால் 121வது யூனிட்டாக சேர்த்தார்கள். 120 யூனிட் ஏற்கனவே இருக்கிறது. 121வது யூனிட் என அருகில் உள்ள தோட்டத்தை இணைத்து விட்டார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு 100 குடும்பம் இருந்தது. இந்த ஒரு யூனிட்டுக்கு கீழாக 500 குடும்பம் சேர்ந்தது. எப்போது கிராம சேவகரின் சைஸ் பெருசாக, கிராம சேவகர் பிரிவின் அளவு பெரிதாகிறது. ஆனால் சேவை செய்ய முடியாதவரால் அவரை குறை சொல்லி பிரயோசனம் இல்லை. ஏன்னால் 120 குடும்பங்களை பார்த்து கொண்டிருந்தவருக்கு திடீரென 500 சேருகின்ற போது 620ஆக அது மாறுகிறது. எனவே அந்த யூனிட்டியா திரும்பவும் அது தொடர்ச்சி எவ்வாறு வருகிறது? எனவே கிராம சேவர் எவ்வாறு அவருக்கு சொல்லுவார் என்றால், கடிதம் ஒன்று வேணும் என்றால் நீ அந்த தோட்டத்தில் வசிக்கிறாயா என தோட்டத்துறையிடம் கடிதம் கொண்டு வா. திரும்பவும் இந்த சிக்கலுக்குரிய நிலைமை வருகிறது. அவர்கள் தோட்டத்துறையோடு பிணைக்கப்படுகின்ற ஒரு சிக்கல். இப்பொழுது 1 மில்லியன் என சொல்லப்படுகின்ற ஒரு 10 லட்சம் தொடர்பான பெருந்தோட்ட பகுதியில் வாழுகின்ற மக்களுக்கு 100 தொடங்கி 120 வரையான கிராம சேவர் எண்ணிக்கை தான் இருக்கிறது. ஆச்சரியமான விஷயம், நுவரெலியா மாவட்டத்தில் அங்குராங்கத்து பிரதேசத்தில் யட்டகாதென என்கின்ற ஒரு கிராம சேவகர் பிரிவில் 120 குடும்பங்களுக்கு ஒரு கிராம சேவகர் பிரிவு. கேக்கசோல் என லட்சுமி தோட்டம் என சொல்லப்படுகின்ற போது 3000 குடும்பங்களுக்கு ஒரு கிராம சேவகர். ஒரு கிராம சேவகர் பிரிவு வடக்கிலே வவுனியா தெற்கு பிரதேச செயலகத்தை விட பெரிய கிராம சேவகர் பிரிவு. இதான் அந்த சிக்கலை புரிந்து கொள்வதற்கான நிலை. எனவே அடிப்படை கட்டுமானத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு கிராம சேவகர் பிரிவுகள் வழங்கப்பட வேண்டும். பிரதேச செயலகம் அதற்கான போராட்டம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் மலை அரசியல் அரங்கம் முன்னெடுத்த போராட்டம், பாராளுமன்றத்தில் பிரேரணை முன்வைத்ததிலிருந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வருவது சிக்கலிலிருந்து 2.5 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதேச செயலகம். வவுனியா தெற்கில் 6000 பேருக்கு ஒரு தெய்யத்தை கண்டி 6000 சனத்தொகைக்கு ஒரு பிரதேச செயலகம் இருக்கும்போது, காலி மாவட்டத்தில் 22 பிரதேச செயலகங்கள் இருக்கும்போது, பதுளை மாவட்டத்தில் 11 பிரதேச செயலகம் இருக்கும்போது, நுவரெலியா மாவட்டத்தில் 5 பிரதேச செயலகங்கள் தான் இருக்கின்றன. எனவே இந்த சனத்தொகைக்கு ஏற்றாற்போல் கிராம சேவகர் பிரிவுகள் விருத்தி செய்யப்படாமை, பிரதேச செயலகங்கள் விருத்தி செய்யப்படாமை, பிரதேச சபை முறைமையிலே நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தது போல அந்த கம்சபா முறைமை பிரதேச சபை முறைமையாக மாற்றப்படுகிற போது அதிலும் இந்த மக்கள் உள்வாங்கப்படாத போது அடிப்படை உள்ளூராட்சி நிர்வாகத்திலே பங்கேற்க முடியாத நிலை. அதாவது வாக்களிப்பார்கள், உறுப்பினர்கள் தெரிவாவார்கள், ஆனால் அங்கிருந்து சேவை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை.
இது எல்லாமே இந்த 2015-20 காலப்பகுதியிலே பெருமளவு தீர்க்கப்பட்டது. ஸ்ட்ரக்சரலாக, அதாவது சட்ட திருத்தங்களின் ஊடாக செய்யப்பட்டிருக்கின்றன. அவை நடைமுறைக்கு கொண்டு பெற வேண்டும். பிரதேச சபையில் இவர்கள் சேவை பெறலாம் என்பது மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும். இந்த நிகழ்ச்சிகளின் ஊடாக நீங்கள் தயங்காமல் போய் தோட்டங்களில் வசிக்கக்கூடியவர்கள் பிரதேச சபையிலே நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதை தயங்காமல் கேளுங்கள். 2018ஆம் ஆண்டு 30ஆம் இலக்க சட்டத்தை ஞாபகப்படுத்துங்கள். அதன் தொடர்ச்சியாக மாகாண சபைகள் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சின் ஊடாக சுற்று நிருபங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதனை கேட்டு பெற வேண்டிய தேவை இவர்களுக்கு இருக்கிறது. நுவர்லியா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரதேச செயலகங்கள் உருவாக்கி கொடுக்கப்பட்ட போதும் வர்த்தமானியில் 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வர்த்தமானியிலே அதற்கான அறிவித்தல் இருக்கிறது. பிரதேச செயலகமாக, ஆனால் விளங்காத தனமாக அதனை உபசெயலகமாக திறந்து வைத்து மிகுந்த போராட்டத்திற்கு மத்தியில் இப்போது தலவாக்கலையிலே நோவூடிலே பிரதேச செயலகம் இருக்கிறது. ஒரு பிரதேச செயலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய முழுமையான சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே அந்த போராட்டம் அதோடு மட்டுப்படுத்தப்படவில்லை. அது பதுளையிலே, கண்டியிலே எல்லாம் இன்னும் விருத்தி செய்யப்பட வேண்டியிருக்கிறது. இந்த கட்டமைப்பு உடைவுகளை செய்து அணுகக்கூடிய அரசு சேவையை அணுகக்கூடிய சேவையை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதன் ஊடாகத்தான் இந்த எஸ்டேட் என்கின்ற முறைமை கீழாக அரசுடன் தொடர்புடையதா, ஸ்டேட்டுடன் தொடர்பற்றவர்களாக வைக்கப்பட்ட மக்களை இவ்வாறு இணைக்கலாம். இது குறித்து பேராதனை பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு செய்து ஒரு நூலே இருக்கிறது, ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்கு. அந்த நூல் தொடர்பாக நான் வீரகேசரியிலே ஒரு ரிவ்யூ எழுதியிருக்கிறேன். எவ்வாறு இந்த மக்கள் மட்டுமல்ல, அரசுக்கும் இந்த மக்களுக்குமான இடைத்தொடர்பு எவ்வாறு விலகி நிற்கிறது என்பதை அந்த நூல் விஞ்ஞானபூர்வமாக விளக்குகின்ற ஒரு நூலாகவும் இருக்கிறது. இது இவ்வாறான சோர்சஸை எடுத்து, மூலங்களை எடுத்து நிறுவி அரசிடம் அதனை அரசியல் கோரிக்கையாக வைத்து வென்றெடுப்பது நூடாகத்தான் நான் நினைக்கிறேன். இந்த மிக நீண்ட போராட்டத்திற்கூடாக இந்த 2வது நூறில் நடைபெற்ற போராட்டங்களின் விளைவை நாங்கள் மலையக 300 என அடைகின்ற போது அந்த மக்களுக்கு உரிய வகையில் பெற்றுக் கொடுப்பதாக அமையும். நாங்கள் நிகழ்ச்சியின் 2வது இடைவேளைக்கு செல்ல வேண்டிய நேரம். இந்த பகுதியில் நாங்கள் மலையக மக்கள் இன்னமும் கூட அந்த பிரதேசத்தில் வாழ்கின்றவர்கள் நேரடியாக அரசாங்கத்தோடு இணைந்து அரசாங்கத்துடைய சேவைகளை பெற்றுக்கொள்ள கூடியதாக இல்லை என்பதை பதிவு செய்திருந்தோம். கவலையான ஒரு விடயம். நீங்கள் குறிப்பிட்டது தெளிவாக போய் சேர்ந்தது தெரியவில்லை. கிராம சேவகர் சேவை என்பது பல்வேறுபட்ட வழிகளில் தேவைப்படும் விடயமாக இருக்கும். குறிப்பாக ஒரு 100-150 குடும்பங்களை அவர் கவனிக்கக்கூடியவராக இருப்பார். கொழும்பில் அல்லது வடகிழக்கில் அல்லது தெற்கு பிரதேசங்களில் சாதாரணமாக 100-200 குடும்பங்கள் ஒரு கிராம சேவகர் பிரிவு. கொழும்பில் சில நேரம் அளவு கூடவா இருக்கலாம், சிட்டி என்கின்ற அடிப்படை மாநகரம் என்று. ஆனால் அவர்கள் மிக நெருக்கமாக வாழ்வார்கள். ஆனால் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் மலைப்பாங்கான பிரதேசத்தில் தூர இடங்களில் தான் வாழ்வார்கள். அவரை அந்த கிராம சேவகரை அணுகுவது என்பது என்னுடைய தனிப்பட்ட அனுபவமே. நான் மடக்குமுறை தோட்டத்தைச் சேர்ந்தவன். நான் கிராம சேவகர் பகுதிக்கு செல்ல வேண்டும். துணுக்கேதனிய என்கின்ற கிராமத்திற்கு. நாங்கள் மலையில் இருப்போம். அந்த கிராம சேவகர் கிராமத்திலே ஒருத்தர் இருப்பார். நான் ஒரு முறை பல்கலைக்கழகம் சென்றவுடன் ஒரு கடிதம் எடுப்பதற்காக நான் போகிற சுவாரஸ்யமான கதை. நான் போய் அவரை நாங்கள் இயல்பாக மாத்தியான கூப்பிடுகின்ற போது கவுதை என கேட்கிறார். சத்தம் வருகிறது. என்னால் அவர் எங்கே இருந்து கதைக்கிறார் என புரிந்து கொள்ள முடியவில்லை. கதைத்து கொண்டு வருகிறார். ஆனால் அந்த 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 எனக்கு காதுக்கு கேட்கிற நான் விஷயத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். நான் பல்கலைக்கழகத்தில் தெரிவாக இருக்கிறேன், எனக்கு கடிதம் வேண்டும் என சொல்ல அவர் சொல்லுகிற பதில் எனக்கு கிட்டவாக கேட்டுக்கொண்டு வருகிறது. ஆனால் அவர் எங்கே இருந்து பேசுகிறார்னு தெரியவில்லை. கடைசியாக டொம்மன்ற ஒரு சத்தம் மேலதிகமாக கேட்டது. அவர் பாக்குமரத்திலிருந்து இறங்கி கொண்டே வந்தார். அவர் கிராமத்திலே பாக்குமரத்தில் உச்சியிலிருந்து கதைத்து கொண்டே கீழே வருகிற கிராம சேவகரை தான் நான் தேயிலை தோட்டத்திலிருந்து சென்று சந்திக்கிற நிலைமை இருந்தது. இப்போது அவர் அது 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் கூட அங்கே போதுமான அளவு கிராம சேவகர் வசதிகள் இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. சேர்த்துக் கொள்ளப்படுகின்ற போது கூட 100 குடும்பங்களை பார்க்கின்றவர்களுக்கு 101வது குடும்பமாக கிராமம் சரியான அதுதான் அந்த விளக்கம் தான் செல்ல வேண்டும். ஆமா, 101வது குடும்பமாக எடுத்துக்கொள்ள அந்த ஒரு குடும்பத்திற்கு 500 குடும்பம் இருப்பார்கள். இந்த விடயங்களும் எத்தனை பேருக்கு தெரியும் என்ற விடயம் தெரியவில்லை. இவை தீர்க்கப்பட வேண்டும். ஆகவே இந்த பகுதியில் நாங்கள் இந்த நிர்வாக ரீதியிலான விஷயங்கள் அரசாங்க மட்டத்தில், அதுபோல அமைச்சர்கள், குறிப்பாக மக்கள் பிரதிநிதிகள், சமூக அமைப்புகள் செய்ய வேண்டிய விடயங்களை பேசியிருக்கின்றோம். இறுதி பகுதியில் நாங்கள் மக்களுக்காக சுய திருப்தியில் செய்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் பலவற்றையும் கூட நாங்கள் பேசலாம். ஒரு இடைவேளை தொடர்ந்து உங்களை சந்திக்கிறோம். மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். மக்கள் சேவை நிகழ்ச்சி ஒரு விழிப்புணர்வூட்டும் நிகழ்ச்சி. மக்களால் மக்களுக்கான என்ற ஒரு துணிப்பொருளில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை அடுத்த பரிணாமத்துக்கு எடுத்து செல்ல இருக்கணும். அதான் ஒரு ஆரம்ப நிகழ்ச்சி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான டிஸ்கஷன், ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலாக இருக்கணும், கேள்வி பதில் மாதிரி இல்லாமல். நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தோம் இந்த விடயங்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். குறிப்பாக வடகிழக்கு பிரச்சனைகள் பற்றி பேசுகின்ற போது நாங்கள் சில நேரங்களில் கருத்து கூறக்கூடாது. கொழும்பிலிருந்து நாங்கள் செயற்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அந்த குண்டுகளுக்கும் அந்த துஷ்பிரயோகங்களுக்கும் அந்த செல் மலைகளுக்கும் இடையில் வாழ்ந்தவர்கள். ஆகவே அவர்கள் சில விஷயங்களை செய்கின்ற போது சில கருத்துக்களை இங்கிருந்து கூறுவது கூட தவறாக இருக்கும். அவர்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் இலகுவாக கூறுவது அவர்களுக்கு
அதேபோல் ஒரு பாதிக்கப்பட்ட சமூகமாக அல்லது அந்த பிரச்சனையை எதிர்கொண்டவர்களாக பேசுகின்ற போதுதான் உண்மைத்தன்மை வெளிவரும். அது விழிப்புணர்வு ஊட்ட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும். குறிப்பாக ஒரு சுவாரஸ்யத்துக்காக நாங்கள் நீங்கள் இருந்த கலந்துரையாடலில் ஒன்று பேசியிருந்தோம். ஒரு பகுதி நாட்டை விட்டு எங்களை பிரித்து விடுங்கள் என்று போராடியது, இன்னொரு பகுதி எங்களை நாட்டோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று போராடியது. இரு தமிழ் சமூகங்களுக்கான அரசியல் அபிலாஷை வேறுபாடு நான் தான் முன்வைத்தேன் அந்த கருத்தை. இரு தமிழ் சமூகங்கள், குறிப்பாக மலையக சமூகம் என்னுடைய நூலில் எழுதியிருக்காது. அந்த மலைகளை அடையாள அட்டையில் எக்ஸ் என்று குறிப்பிடுவதை பார்க்கின்றவர்களுக்கு சிறிய விடயமாக இருக்கும். ஆனால் ஒரு பொது இடத்தில் அடையாள அட்டையை குறிப்பிடுகின்ற போது அந்த அடையாள அட்டை பார்த்தவுடன் இவர் இந்த நாட்டுக்குரியவர் இல்லை என்பது தெரிய வந்துவிடும். அப்படிதான் அடையாளம் என்று குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது. ஆகவே அவற்றை துடைத்தெறியவே 200 வருடங்கள் அது இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது. வெற்றி கதையை அதையும் சேர்த்துக் கொள்ளலாம். இப்போது அந்த எக்ஸ் நீக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அடையாள அட்டையில் அந்த விடயங்கள் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே முதலில் நாங்கள் மக்கள் உணர வேண்டும், இது எங்களுடைய நாடு என்ற உணர்வு வர வேண்டும். அது குறிப்பாக வடகிழக்கு மக்களாக இருந்தாலும் சரி, மலையக மக்களாக இருந்தாலும், தமிழ் பேசும் மக்களாக இருக்கின்றவர்களுக்கு அந்த உணர்வு வராத பட்சத்தில் இந்த நாட்டில் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நாங்கள் ஆரம்பத்தில் பேசிக்கொண்ட அந்த விடயங்கள் தான். ஆனால் பலருக்கு ஒரு தேவை இருக்கின்றது, மலையக மக்கள் பற்றி ஒரு அக்கறை இருக்கின்றது. காரணம், அந்த மக்கள் மிக விசுவாசமானவர்கள், உழைப்பாளிகள். ஒரு விடயத்தை அவர்களோடு சேர்ந்து பணியாற்றலாம். ஆரம்ப காலங்களில் இந்த போராட்ட இயக்கங்களில் பழைய மலையக தமிழ் இளைஞர்கள் இப்போது முல்லைத்தீவு கிளிநொச்சி பகுதிகளுக்கு செல்கின்ற போது பதுளை, மாத்தளை, ஹட்டன், கண்டியைச் சேர்ந்த பலர் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த சமூகம் பற்றி ஒரு விழிப்புணர்வாக இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சி அமைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பிடுங்கள், இந்த 200 வருட கால பயணத்தை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். சமகாலத்தில் நீங்கள் சொன்னது போல துன்பியல்கரமான விஷயங்களை மாத்திரமே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பாதை இல்லை, சாப்பிட வழி இல்லை, இன்னும் 1000 ரூபாய்க்கு போராடி கொண்டு இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் குறிப்பிடுவேன், மைனஸ், அதாவது 0க்கு கீழிருந்து ஆரம்பித்தவர்கள் இப்போது வர்த்தகர்களாக, தொழிலதிபர்களாக, பல விஞ்ஞானிகளாக, கலைத்துறையில், ஊடகத்துறையில் பல்வேறு இடங்களுக்கு வந்திருக்கின்றார்கள். ஆகவே ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். 100 மீட்டர் ஓட்ட போட்டியில் இவர்கள் 100 மீட்டருக்கு பின்னால் இருந்து ஓடி அந்த 100 மீட்டரை கடக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே அந்த பயணத்தில் இப்போது அவர்கள் அடைந்திருக்கின்ற அடைவு, இதற்கு அவர்கள் பட்ட கஷ்டம், அதுபோல இப்போது சமகால சவால், எதிர்கால தேவை. நீங்கள் அந்த ஓட்ட போட்டியை சொன்னதன் காரணமாக நான் கல்வியிலிருந்து வருகிறேன். இந்த குடியுரிமை பறிப்பை பற்றி 48ஆம் ஆண்டு நாங்கள் பேசுகிறோம். அதற்கு முன்பதாகவே 1943ஆம் ஆண்டு இலவச கல்வி இலங்கைக்கு அறிமுகமாகிறது. பிரித்தானியர் ஆட்சியின் கீழாக அப்போது இருந்த அரசவையிலே அந்த பிரேரணை முன்வைக்கப்படுகிறது. CWW கண்ணங்கரா தான் இலவச கல்வியின் தந்தை என்றெல்லாம் நாங்கள் சொல்லுகிறோம். அதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. 48ஆம் ஆண்டு குடியுரிமை பறிப்புக்கு முன்பதாகவே 43ஆம் ஆண்டு இலவச கல்வி அறிமுகத்திலேயே இந்த மக்களுக்கு விலக்களிக்கப்படுகிறது. அவர்கள் இந்த மக்கள் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை பாடசாலைகளில். ஆமாம், இல்லை, இலவச கல்வி முறைமையிலே அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. பாடசாலைகளில் இலவச கல்வி முறைமே அவர்களுக்கு இல்லை. அங்கே இருந்தது தோட்ட பாடசாலை தான். அப்போ நாங்கள் சொல்வோம், இப்படி ஸ்டேட் ஸ்கூல், எஸ்டேட் ஸ்கூல், அரச பாடசாலை, கவர்மெண்ட் ஸ்கூல், அங்கே அவர்களுக்கு இருந்தது எஸ்டேட் ஸ்கூல். சிலபஸ் இங்கே இந்த அமைச்சு, இந்த ஒதுக்கீடு எதுவுமே அங்கே கிடையாது. அந்த தோட்டத்துறை தான் அவர்களுக்கு ஆசிரியர் நியமனம். அதாவது நாங்கள் மாஸ்டர்னு சொல்லுவார்கள். மாஸ்டர் என்றால் என்ன? பொஸ். தோட்டம் துறை சொல்லுகிற கதையை தான் அல்லது பாடத்தை தான் இந்த ஆசிரியர்கள் படிப்பிக்க வேண்டும் என்கிற நிலைமை இருந்தது. அதை நான் ஏன் இந்த 100 மீட்டர் ஓட்ட தூரத்தோடு அதை எவ்வாறு நான் விளங்கப்படுத்துவேன் என்றால், இன்று 80ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு அது கிடைத்திருக்கிறது. நான் இன்னைக்கு சொல்லுவது, எங்கள் வயதுக்காரர்கள் கடைசி கட்டக்காரர்கள் நினைக்கிறேன். நான் முதலில் பாலர் வகுப்பில் சேர்ந்தது தோட்ட பாடசாலையில். அந்த தோட்ட பாடசாலை முறைமையிலிருந்து அரச பாடசாலையில் எனது மகன் படிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக அருகில் உள்ள சிங்கள பாடசாலையில் என்னை கொண்டு போய் அடுத்த வருஷம் சேர்க்கிறார் அப்பா. எந்தளவு தூரம் அந்த வேட்கை இருந்திருக்கும். எங்கள் பிள்ளையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும் என்கிற ஒரு இருக்கிறது. அப்படி வந்தவர்கள் அந்த நீங்கள் ஓட்டத்தை சொன்னால், எனவே 83 வருட கால இலவச கல்வி வரலாற்றில் 40 ஆண்டுகள் கழித்து தான் இந்த மக்கள் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். 43 மற்ற சமூகங்கள் இலங்கை இலவச கல்வி இவர்களுக்கு இல்லை. இவர்கள் இந்த தோட்ட பாடசாலை கல்வியில் வருகிறார்கள். அதை நான் எவ்வாறு ஒப்பிடுகிறேன் என்றால், 4 அணிகள் கொண்ட அஞ்சல் ஓட்டம், ரிலே. அதில் சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள், இலங்கை தமிழ் மக்கள், மலையக மக்கள் என இந்த முதல் 3 அணிகளும் முதல் 3 வட்டத்தை அல்லது 2 வட்டத்தை ஓடிய பின்னர் தான் இவர்கள் கையில் பட்டனே கொடுக்கப்படுகிறது. இப்போது நீங்கள் ஓடி நிறைவை எல்லோரையும் சேர்த்து நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு சிக்கலான சூழல் இப்போது தெரியும். இவர்கள் ஓடி இருக்க வேண்டிய அந்த ஓட்டம், முதல் 2 வட்டத்தை ஓடியவர்களை எவ்வாறு எட்டி பிடிப்பது என்பதுதான் இந்த சிக்கல் உள்ள வேறுபாடு. இந்த மக்களுக்குள்ள சிக்கல் என்பதை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழி. இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இன்னும் கூட இவர்கள் வீட்டுக்கு தபால் வராது, முகவரி இல்லை. இன்னமும் பேசப்பட வேண்டிய, தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனை. என்னுடைய மாஸ்டர்ஸ் டிகிரி, முதுமானி பட்டத்திற்கான ஆய்வு அதுதான்.
அதைத்தான் நான் தெரிவு செய்தேன். சுவாரஸ்யத்துக்காக சொல்கிறேன். இந்த முன்மொழிவை நான் செய்கிறேன். எனது பேராசிரியரிடத்தில் முன்மொழிவை செய்கிறேன். ஒருவரும் நீங்கள் என்ன விடயத்தை ஆய்வு செய்ய போகிறீர்கள் என்றால், நான் செய்தது மாஸ்டர் ஆஃப் ரீஜனல் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங், பிராந்திய அபிவிருத்தியும் திட்டமிடலும் என்பதுதான் என்னுடைய முதுமானி துறை. அப்போது நான் சொல்கிறேன், இந்த பெருந்தோட்ட பிராந்தியத்திலே இவ்வாறு தபால் முகவரியற்ற மனிதர்கள், மக்கள், குடும்பம் இருக்கிறார்கள். அந்த பிரச்சனை தொடர்பாகத்தான் நான் ஆய்வு செய்து அதற்கான தீர்வை தான் முன்வைக்கப் போகிறேன் என நான் அவரை குறை சொல்லவில்லை. அவர் புரிந்து கொண்ட விதம், அது இந்த மலைப்பாங்கான பகுதியிலே தபால்காரர் பைசிக்கிளில் ஓடி போய் கொடுக்க முடியாதன் காரணமாக அது இல்லாமல் இருக்கலாம் என்பதைத்தான் அவர் பதில் சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், இல்லை பேராசிரியர்களே, அதற்கு பல்வேறு சிக்கல் இருக்கிறது. இந்த மக்கள் இந்த அந்நியப்படுத்தப்பட்டு வைத்ததன் காரணமாக அவர்களுக்கு முகவரி இருக்கிறது. எங்கே முகவரி இருக்கிறது என்றால், தோட்டத்தின் முகவரி, தோட்ட முகாமையாளரின் முகவரி தான் இந்த மக்களின் முகவரி. இன்னும் சுருக்கமாக சொன்னால், நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வருகிறேன். ஆனால் பாராளுமன்றத்திலிருந்து எனக்கு வருகின்ற கடிதம் தோட்ட முகாமையாளர் முகவரிக்கு சென்று அங்கிருந்து தான் எனக்கு வரும். நான் அதற்கு ஆதாரம், அந்த அட்டையை உங்களுக்கு, தபால் முகவரியை உங்களுக்கு காட்டலாம். அப்படித்தான் அது வருகிறது, என்னுடைய முகவரி. அவ்வாறு தான் வைக்கிறது. இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முகவரி என்பது தனியே கடிதம் வருவதற்கு மாத்திரமல்ல. அந்த மக்களின் சொத்து விவரங்கள், உங்களுக்கு ஏதேதோ விடயங்களுக்கு அது தேவைப்படும். அதற்கு எல்லாமே அந்த மக்களுக்கு இன்னும் தோட்ட நிர்வாகத்தின் முகவரித்தான் கிடைக்கின்றது என்கின்ற அடிப்படையில் 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் மைந்த சிந்தனை கோட்பாட்டில் நான் அந்த ஆய்வை எடுத்துக்கொண்ட போது நான் அதில் குறிப்பிட்ட விடயத்தை இங்கே சுட்டிக்காட்டுகிறேன். நான் ஜனாதிபதியானால் பெருந்தோட்ட மக்களுக்கு முகவரியை பெற்றுக் கொடுப்பேன் என அவர் 2005ஆம் ஆண்டு மைந்த சிந்தனையிலே சொல்கிறார். அந்த வாசகம் இருக்கிறது, 76 என நினைக்கிறேன். ஆனால் அதை வாசித்துக் கொண்டு செல்பவர் அது இப்பொழுது அந்த க்ளோஸ் ஞாபகம் இல்லை. ஆனால் அதில் கட்டாயமாக இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய நண்பர் ஒரு பிரேரணை முன்வைக்கிறார். பெருந்தோட்ட பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு முகவரி கொடுக்கப்பட வேண்டும். நான் இருந்த காலத்தில் வேலுக்குமார் அவர்கள் இப்போது 2021 இப்போ சமகாலத்தை சொல்கிறேன். நான் ஏன் இந்த 2 வீச்சை எடுக்கிறேன், ரேஞ்சு எடுக்கிறேன் என்றால், ஜனாதிபதி தேர்தலின் போதும் அந்த முன்வை செய்யப்படுகிறது. இப்போதும் பாராளுமன்றத்தில் அது பிரேரணையாக முன்வைக்கப்பட நினைக்கிறேன். ஓட புக்கிலே, நிகழ்ச்சி நிரலிலே இருக்கிறது நண்பர் வேலுக்குமாரின் பிரேரணை. அது முன்வைக்கப்படுகிற போது நாங்கள் இருவருமே அவர் இந்த காலகட்டத்தில் ஒரு முறை இதை பேசியிருக்கிறோம். திரும்பவும் அதனை முன்வைத்திருக்கிறார். நல்ல விஷயம். என்ன, எதற்காக சொல்ல வருகிறேன், இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனை இவ்வாறெல்லாம் இருக்கிறது. இவ்வாறு முகவரி இல்லாதன் காரணமாக பல்கலைக்கழக வாய்ப்பை இழந்தவர்களை நான் பேட்டி கண்டு என்னுடைய ஆய்வில் சேர்த்திருக்கிறேன். வேலை வாய்ப்பை இழந்தவர்களின் பேட்டி கண்டு வைத்திருக்கிறேன். நகைகளை அடகு வைத்து அதனை மீட்க முடியாத நகை கடைக்காரரோ அல்லது வங்கியோ அதை மீளப்பெறுமாறு அவர்கள் அழைக்க அந்த கடிதம் வந்து சேராதனமாக எத்தனையோ சொத்தை இழந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். தங்களது காணிகளுக்கான டீடை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இருக்கிறார்கள், முகவரி இல்லை. இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருப்பது தான் அவர்களது நிலைமை. இந்த சிக்கலை எல்லாம் கடந்துதான் இன்றைய நிலையில் நாங்கள் பார்த்தால் நீதி சேவை என சொல்லக்கூடிய ஜுடிஷியல் சர்வீஸில் நீதிபதி என்கின்ற அடிப்படையில் பெயரை இந்த நிகழ்ச்சியில் சொல்லலாமோ தெரியாது. ஆனால் மாகாண மேல் நீதிமன்ற நீதிபதியாக ஒரு தோட்ட தொழிலாளியாக இருந்த அந்த லயத்துச் சூழலிலே பிறந்து வளர்ந்தவர்கள் இன்று வந்திருக்கிறார்கள். அதேபோல் இலங்கை அரச நிர்வாக SLAS அதிகாரிகளாக, அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் அதிகாரிகளாக வந்திருக்கிறார், அமைச்சு செயலாளர்களாக வந்திருக்கிறார்கள். SLPS என சொல்லக்கூடிய திட்டமிடல் சேவைத்துறையிலே வந்து இன்று பல திட்டமிடல் அதிகாரிகளாக பணியாற்றுகிறார்கள். சேவைத்துறைகளை சொல்லுகிறேன். டீச்சிங் சர்வீஸ், அதே போல் SLEAS இலங்கை கல்வி நிர்வாக சேவையிலே வந்தவர்கள் நாங்கள் ஆணையாளர்களாக எல்லாம் நாங்கள் பெற்றிருக்கிறோம். லெனின் மதிவானம், சு முரளிதரன் போன்றவர்கள் எல்லாம் பெற்றிருக்கிறோம். அதே போல் வாமதேவன் போன்றவர்கள் அமைச் செயலாளர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்றும் ஜீவானந்தன் என்பவர் ஒரு அமைச்சிலே மேலதிக செயலாளராக இருக்கிறார். இதுபோல அந்த அரசு துறைகளில் இருக்கிறார். ஆசிரியர்களாக, விளையாட்டு வீரர்களாக, முத்தையா முரளிதரன் அவர்களின் மூதாதையர்கள், அவர்கள் தாத்தாவெல்லாம் அட்டன் சாமிமலை தோட்ட பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான். அதிலிருந்து வந்துதான் அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் வந்திருக்க. இந்த 200 வருடத்தை பேசுகின்ற போது முத்தையா முரளிதரன் ஒரு ஐக்கன். அதே போல் பல அரசியல் தலைவர்கள் நாங்கள் கொண்டிருக்கிறோம். நேற்று முன்தினம் கூட நான் முகநூலிலே பதிவு செய்தேன். 1936ஆம் ஆண்டு இலங்கையின் வர்த்தக தொழில் அமைச்சராக பெரிசுந்தரம் அவர்கள் இருந்திருக்கிறார். அவர் மலையக கண்டி வத்தகம் பகுதியிலிருந்து வருகிறவர். அதே போல் பல்வேறு அரசியல் தலைவர்கள் அதிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஊடகவியலாளர்கள் எடுத்துக்கொண்டு வந்த இன்று பல ஊடகங்களிலும் மலையகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். அசானி என்கின்ற ஒரு சிறுமி தமிழ்நாட்டிலே பிரபலமான ஒரு தொலைக்காட்சியிலே பாடல் பாடி இன்று உலகம் பூராகும் இந்த மலையகத்தின் ஒரு தூதுவராகவே, ஒரு என்வாய் ஆக இன்று செயற்பட்டு கொண்டிருக்கிறார். புலமை பரிசில் பரீட்சை அண்மையில் நிறைவேற்றது. அதில் 2ஆம் 3ஆம் இடங்களில் இலங்கை தேசிய ரீதியாக பெற்றுக்கொள்வதற்கு இருக்கிறார்கள்.
அதே போல கல்வி சார்ந்த விருதுகளை வெளிநாடுகளுக்கு சென்று பெற்று வருகின்ற மலைகளிஞர் யுவதிகளை நாங்கள் பார்க்கிறோம், கலைஞர்களை நாங்கள் பார்க்கிறோம், எழுத்தாளர்களை நாங்கள் பார்க்கிறோம். இதுவரை 2 சாகித்ய ரத்னா என்கின்ற விருதினை இந்த மலையக இலக்கியம் ஒரு கட்டமைப்பு செய்து. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், இந்த 200 ஆண்டு கால விஷயத்திலே மலையக இலக்கியம் என்கின்ற ஒரு கூலித்தமிழ் என அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் அதனை மலையக தமிழ் என மாற்றியமைத்த ஒரு நீண்ட இலக்கிய பண்பாட்டு வளர்ச்சியை இவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வளர்ச்சிகள் எல்லாமே இதுவரை பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அவலத்தை மாத்திரம் பேசி இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், பண ரீதியாக உதவி செய்ய வேண்டும், அப்பியாச கொப்பிகளை வாங்கி கொடுக்க வேண்டும் என்கிற மட்டத்தில் மாத்திரம் இந்த இவர்களை நோக்கிய உதவிகளை மட்டுப்படுத்தாது, இவர்கள் வந்த அடைவை இவ்வாறு சீர்தூக்கி பார்ப்பதனூடாக அதனை எவ்வாறு செப்பனிடலாம், இந்த அடைவை நாங்கள் எவ்வாறு மேல் நோக்கி கொண்டு செல்லலாம் என்று சார்ந்து திட்டமிடலை செய்வதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் மலையகம் 300 மலையகம் 100 நடேசையர் மீனாட்சி அம்மை தம்பதிகள் முன்னெடுத்து, அவர்கள் பேனர் போடவில்லை, மலையகம் 100 என பிராண்ட் செய்யவில்லை, ஆனால் அவர்களது பணி மிக முக்கியமானது என்பதால் தான் மலையக அரசியல் அரங்கம் நாங்கள் அவர்களை ஞான பெற்றோர்களாக கோட் பேரண்ட்ஸாக கொள்கிறோம். அவர்கள் மலையகம் 100 முன்வைத்த அந்த கருத்தியலும் செயற்பாடுகளும் தான் எங்களை இன்று ஒரு தொலைக்காட்சியிலே, தேசிய தொலைக்காட்சியிலே மலையகம் 200 என்கின்ற ஒரு கன்செப்டை, ஒரு எண்ணக்கருவை பேச வைத்திருக்கிறது. இன்று எங்கே நாங்கள் நடேசையராக மீனாட்சி அம்மையாக துளிர்படக்கூடிய தலைவிகளை தேடுகிறோம். அவர்கள்தான் மலையகம் 300 என்கின்ற எண்ணக்கரு உருவாகின்ற போது அதற்கான அடித்தளங்களை இந்த நாளிலே பெற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். அதுதான் இன்றைய மலையகம் 200 உரையாடல் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் வந்திருக்கிறது. நாங்கள் சில அடைவுகளை பற்றி பேசியிருந்தோம், அசானியை பற்றி பேசியிருந்தோம், பல தொழிலதிபர்களை பற்றி பேசியிருந்தோம், மாவட்ட நீதிபதியை பற்றி பேசியிருந்தோம், அரசு நிர்வாகத்தில் இருக்கிறவர்களை பற்றி பேசியிருந்தோம். இவர்கள் அனைவருமே நீங்கள் குறிப்பிட்ட அந்த 2 சுற்றுக்கள் ஓடிய பின்னர் ஓடி வந்து அந்த சுற்றுக்களோடு இணைந்து கொண்டவர். ஆனால் இன்னமும் ஓட தயங்கி கொண்டிருக்கின்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் அந்த பட்டனை எடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு இன்னும் ஹேர்டில்ஸ் இருக்கிறது, தடை போடப்பட்டிருக்கு. ஏனைய சமூகத்தவருக்கு இல்லாத அந்த ட்ரக் ஒன்று மலையக சமூகத்துக்கு இருக்கின்றது. அந்த தடைகளை தாண்டி ஓட வேண்டிய தேவை இருக்கின்றது. அவற்றை கடந்துதான் இவர்கள் இந்த இடத்தை அடைய வேண்டும். இதில் விழிப்புணர்வு அடைய வேண்டிய 2 தரப்புகள் இருக்கிறது. சுருக்கமாக நாங்கள் அவற்றை பார்க்கலாம். நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல ஏதாவது செய்ய வேண்டும் என்றவர்களை இப்போது நாங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக இவர்களுக்கு இதுதான் செய்ய வேண்டும் ஒரு நிலைப்பாட்டை இந்த நிகழ்ச்சியினூடாக ஒரு பதிவு செய்திருக்கணும், சிறிய பதிவாக. அதுபோல மலையக சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்கே இருந்து வந்து பல அடைவுகளை அடைந்திருக்கின்றார்கள். அதுபோல இன்னமும் அங்கே தாங்கிக் கொண்டிருக்கின்ற பலர் இருக்கிறார்கள். ஆக இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய இந்த 2 தரப்புகளுக்கும் சுருக்கமாக ஒரு நிமிடம் 2 நிமிடங்களில் சொல்லக்கூடிய விஷயம். மிக்க நன்றி. மிக முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். மலையகத்தை சார்ந்தவர்களுக்கு சப்ஜெக்டிவாக நான் சொல்கிறேன், அங்கே சார்ந்தவர்களுக்கு நான் சொல்கிறேன், வறுமையை தகுதியாக கொள்ளாதீர்கள். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல வருகின்ற விஷயம், நிறைய பேர் நான் வறுமையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்கிறேன் என்பது, அங்கே வறுமை என்பது ஒரு குவாலிஃபையிங் ஃபேக்டராக தகுதியாக கொள்ளாது. நான் இதற்கு முன்னதாக நிகழ்ச்சி இந்த சட்டையை அணிக்கும் போது நான் உங்களுக்கு சொன்னேன், இது ஒரு சென்டிமெண்ட்டாக நான் அணிந்து வந்திருக்கிறேன். ஞாபகம் வருதே என்கிற நிகழ்ச்சியில் இதற்கு முன்பதாக ஒரு 6 வருடங்களுக்கு முன்பதாக இதே சட்டையோடு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறேன். அந்த நிகழ்ச்சியிலே நான் சொன்னேன், என்னை போன்ற வறுமையானவர்களை நான் இன்னொருவரை மலையகத்தில் அடையாளம் காணுவேனா என்பது எனக்கே சந்தேகம்தான். பாதையிலே வல்லாரை விற்ற சிறுவன் நான், இந்த ரோடோரத்தில் நின்று இப்போ விற்கிறாங்களே அது மாதிரி விட்ட அந்த வறுமையிலிருந்தும் நான் தெரிவு செய்து கொண்ட துறை கல்வி, கலை, அரசியல் என்பதாகத்தான் இன்று அதை நான் வெளிப்படையாக சொல்வதற்கு காரணம், நான் அங்கே வறுமையை தகுதியாக்கி யாராவது எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்கு அப்பால் உழைப்பை நம்பியவர். வல்லாரை விற்று என்ன தொழிலெல்லாம் செய்யக்கூடியுமோ அதையெல்லாம் செய்து தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். எனவே தங்கி இருக்க வேண்டாம், டிபெண்ட் ஆக வேண்டாம், அவர் கொப்பி வாங்கி கொடுப்பது வேண்டும். அதே போல் மறுபக்கம் ஒப்ஜெக்டிவாக வெளியே இருந்து உதவி செய்ய வேண்டும் என்பவர்கள் யாருமே நினைக்க வேண்டாம், இந்த பிள்ளைக்கு நான் அப்பியாச கொப்பியை வாங்கி கொடுத்து விடுவதனூடாக மலையகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறோம், அல்லது ஒரு உதவியை ஒரு கையில் பொத்தி ஒரு உதவியை கொடுத்து விடுவதனூடாக அதுவல்ல. இங்கே தேவை இந்த 2 சமூகங்கள் ஏன் இவ்வாறு வைக்கப்பட்டிருக்கிறார்கள், நாங்கள் இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பணியை எவ்வாறு ஆற்றலாம், இதைத்தான் நாங்கள் இவ்வளவு நேரம் உரையாடுவோம். இந்த புரிதலுடன் உதவி செய்ய வாருங்கள். யாராக இருந்தாலும் வெறுமனே சுயதிருப்திக்காக நாங்கள் அந்த நேரத்தில் ஒரு 500 ரூபாவை கொடுப்பது சில நேரம் அவர்களை பலவீனப்படுத்துவதாகிவிடும். நான் அந்த அப்பியாச கொப்பி உதவிகளை சென்ற போது பெற்றோரினிடம் கேட்டால் நான் இப்படித்தான் வருவேன், நான் அதை கட்டாயமாக சொல்ல வேண்டும். கொப்பி வாங்கி தாங்க சார் என்று கேட்டால் எத்தனை கொப்பி வேண்டும், 8 வேண்டும் என்றால் நான் 4க்கான பணத்தை வைக்கிறேன், நீங்கள் 4க்கான பணத்தை வையுங்கள், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த வேலை செய்வோம். ஏனென்றால் பெற்றோருக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அது இல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும் என்றால் 8 கொப்பிகளையும் நாங்கள் கொடுத்து விடுகிற போது அவர்கள் பங்களிக்க வேண்டிய பங்களிப்பை அவர்கள் வேறு வேலைக்கு பயன்படுத்துகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அது ஒரு மதுபாவனைக்கோ
அல்லது ஒரு புகையிலை பாவனைக்கோ அல்லது வெற்றிலை பாக்கு பாவனைக்கோ அந்த பெற்றோர் பயன்படுத்துகிற போது அவர்களுக்கு உணரச் செய்ய வேண்டும், என்னுடைய மதுபாவனையை குறைத்து, என்னுடைய புகையிலை பாவனையை குறைத்து, என்னுடைய வெற்றிலை அதிலும் கூட என்னுடைய மகனுக்கு நான் உதவி செய்ய முடியும் என்கிற உணர்வோடு அந்த உதவி கலந்து செய்யப்பட வேண்டும். இவ்வாறு இரண்டரை கலக்காமல் நாங்கள் வெறுமனே கொப்பியில் வாங்கி கொடுப்போம், அந்த பணத்தில் அவர்கள் அதை செய்யும்போது மறுபக்கம் ஒரு பக்கம் நீங்கள் உதவி செய்வதாக நினைக்கிற அதே நேரத்தில் மறுபக்கம் அவர்கள் பின்னோக்கி செல்வதற்கான இன்னும் ஒரு பக்கத்தை நாங்கள் திறந்து விடுவதாக இருந்துக்கூடாது. எனவே ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு இந்த மாதிரியான ஒரு உள்ளார்ந்த சிந்தனையோடு அவை முன்கொண்டு செல்லப்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளைத்தான் நான் முன்வைக்கலாம் நினைக்கிறேன். அந்த தேவைக்கான ஒரு கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்களும் முயற்சிப்போம். காரணம், எந்த ஒரு விடயமும் ஒரு கட்டமைப்பு ரீதியாக முன்னெடுக்கப்படுகின்ற போது அது சரியானவர்களுக்கு சரியான விதத்தில் போய் சேரும் என்பதனால் நிகழ்ச்சியை முடிக்க நாங்கள் ஒரு 2 நிமிடங்களை ஒதுக்கி தருகின்றோம். மலையகம் 200 என்ற இந்த துணிப்பொருளில் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் நாடளாவியதில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மலையக அரசியல் அரங்கம் ஆக்கப்பூர்வமான ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுக்க இருக்கிறது. அது சம்பந்தமான ஒரு சுருக்கமான ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மலையகம் 200 தொடர்பான கதையாடல்கள் பல நிகழ்வுகளை செய்கின்ற போது கௌதமன் என்கின்ற சமூக ஆர்வலர் ஒரு மெய்நிகர் கூட்டத்தை நடத்தி இது சம்பந்தமாக செய்ய முன்பவர்கள் அது செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் என்னென்ன நிகழ்ச்சிகளை செய்வீர்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒருவர் இடையூறு இல்லாமல் செய்யலாம் என ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியை செய்தார். நல்ல நிகழ்ச்சி ஒன்று. அந்த நிகழ்ச்சியில் எல்லார் கதையும் சொன்னார்கள். இந்த மன்னாரிலிருந்து நடப்பது, நூர்லியாவிலே மாநாடு நடத்துவது, கலை நிகழ்ச்சி நடத்துவது, குறும்படங்களை எடுப்பது, ஓவிய போட்டியில் நடத்துவது, சிறுகதை போட்டியில் நடத்துவது, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்த போது நான் அந்த நிகழ்ச்சியில் இருந்திருந்தேன். நான் அமைதியாக இருந்தேன். அப்போது அவர் என்னை குறுக்கிட்டு கேட்டார், திலகர் எல்லாரும் எல்லா விடயத்தையும் சொல்கிறார், நீங்கள் இதை பற்றி ஒன்றும் பேசாமல் இருக்கிறீர்கள் என்ன சொல்கிறார். நான் சொன்னேன், 2021ஆம் ஆண்டு நவம்பரிலிருந்து நான் ஆரம்பித்து நான் செய்து கொண்டு போகிறேன். என்னுடைய பணி என்னவாக இருக்கிறது என்றால், எல்லோரும் செய்யட்டும், திட்டமிடுங்கள், எல்லாம் செய்ய, நான் யாருக்கும் இடையூறு இல்லாத வகையில் ஒரு தொடர் நிகழ்ச்சியை செய்து இறுதியாக 2023ஆம் ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நான் அதனை நிறைவு செய்கின்ற ஒரு நிகழ்வை செய்வேன். அதில் மலையக அரசியல் அரங்கம் என்ன செய்தது என்பது தொடர்பாக தெளிவுபடுத்துவேன் சொல்லியிருந்தேன். அதைத்தான் இப்போது செய்கிறேன். எதிர்வரும் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி கொழும்பு 7 கின்சி வீதியில் அமைந்துள்ள கரிட்டா ஸ்ரீலங்கா என்கின்ற அமைப்பின் கேட்போர் கூடத்தில் ஒரு அமர்வாக நான் அந்த அமர்வை விளங்கப்படுத்தின அமர்வின் ஊடாக கடந்த 2 ஆண்டு காலமாக மலையகத்தில் பேசப்பட வேண்டிய விடயங்கள் என்ன என்பது தொடர்பாக 24 உரை அரங்கங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். அதனை ஒவ்வொரு நிபுணத்துவம் சார்ந்தவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதன் சமரி என்ன செய்தோம் என்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சி தொடர்பான சமரி அங்கே ஒரு அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அதை உண்மையாக சொன்னால் அதை மிகச் சுருக்கமாகத்தான் தருகிறோம். யாராவது அந்த ஒவ்வொரு உரையும் உதாரணமாக சொன்னார், குடிநீர் சம்பந்தமாக சொன்னால் அந்த குடிநீர் துறையிலே வேலை செய்பவர், காணி என்பவர்கள் காணித்துறையிலே, சுகாதாரம் என்றால் ஒரு வைத்தியரை கொண்டு அந்த உரையரங்கத்தை செய்து மலையகத்திற்கு அவசியமான விஷயம் கன்செப்ட் டெவலப் பண்ணப்பட்ட ஒரு எண்ணக்கர் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. மிகச் சுருக்கமான ஒரு அறிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். யாராவது எங்களுக்கு உதவி செய்ய முன் வந்தால் அந்த ஒவ்வொருவரின் உரையையும் சேர்த்து தொகுத்து, உரை என்பது ஒரு அவர் சொல்ல வருகிற தீர்வு எல்லாம் சேர்த்து ஒரு டாக்குமெண்ட்டாக தெரிந்தால் அது ஒரு பாலிசி டாக்குமெண்ட்டாக, ஒரு கொள்கை பத்திரமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு பக்கம். அந்த உரையில் நாங்கள் பழைய அரசியல் தலைவர்களை, எங்கள் காலம் கடந்திய ஒரு காலகட்டத்தில் பங்களித்த அரசியல் தலைவர்களின் நினைவு பேருரையாக செய்திருக்கிறோம். அவர்கள் யார்? பெரிசுந்தரத்தை சொன்னது போல, நடைசெய்யரை சொன்னது போல, சவுமிர் தொண்டமானை, வைக்க வெள்ளையனை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். அவர்களது வரலாறு அது பதிவு செய்திருக்கிறது. அந்த கருத்தை முன்வைக்கிற இளம் தலைமுறையினர் நாங்கள் அதை சேர்த்திருக்கிறோம். அவர்களது பட்டியலெல்லாம் அடங்கி அந்த தொகுப்பையும் தர இருக்கிறோம். எனவே மலையகம் 300க்கான ஒரு கொள்கை வகுப்பை செய்யக்கூடிய ஒரு ஆவணத்தை தரக்கூடிய சகோதர இலங்கையர்களோடு இணைந்து அந்த அறிக்கையை முன்வைக்க இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளலாம். ஆனால் நாங்கள் சமூக ஊடகங்களினூடாக, பத்திரிகைகளூடாக, தொலைபேசி இலக்கங்களையும் அதே போல இணைப்புகளையும் வழங்கியிருக்கிறோம். அதில் நீங்கள் பதிவு செய்துவிட்டு வருவீர்களாக இருந்தால் அந்த ஒழுங்கமைப்புகளை செய்வதற்கு, ஆசன ஒழுங்கமைப்புகளையோ அல்லது சிற்றுண்டி மதிய உணவு ஒழுங்கமைப்புகளை செய்வதற்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். கூடவே ஒரு நிகழ்ச்சி, ஒரு புத்தக கண்காட்சியை நடத்துகிறோம். எல்லா எழுத்தாளர்களும் மலையகம் குறித்த மலையகம் என்றில்லை, மலையகம் குறித்த எழுத்துக்களை எழுதியிருக்கக்கூடிய தொகுத்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் காட்சிப்படுத்தலாம், விற்பனை செய்யலாம். அதற்கான ஒழுங்கமைப்பை book.lk என்கின்ற புத்தக இணைய விற்பனை செய்யும் சகோதரரோடு தொடர்படுத்தி நாங்கள் செய்கிறோம். அது தொடர்பு கொண்டு அந்த புத்தக கண்காட்சியிலும் கலந்து கொள்வதனூடாக இதனை ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சியை அமைக்கலாம். இது திறந்த அழைப்பு, அரசியல் வேறுபாடுகள் கலைந்து அனைவருக்குமான அழைப்பாக, அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கூட நாங்கள் தனிப்பட்ட முறையிலே அழைப்புதலை வழங்க இருக்கிறோம். எல்லோரும் கலந்து கொண்டு மலையகம் 300க்கான அடித்தளத்தை மலையகத்தில் 200 அமைப்போம் என வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கும் இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்கப்பூர்வமான ஒரு கலந்துரையாடல் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். திரையில் இந்த இலக்கங்கள், தொலைபேசி இலக்கங்கள் பற்றி விவரங்களை தருகின்றோம். கலந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் அந்த இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளலாம்.
ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆரம்பத்தின் ஒரு புள்ளியில் நாங்களும் இணைந்து கொண்டோம் என்ற இந்த ஒரு திருப்தியோடு நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஒரு மக்களை விழிப்புணர்வூட்டுவதற்காக மக்களால் மக்களுக்காக இந்த நிகழ்ச்சியை வழங்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், மலையக அரசியல் அரங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திலகராஜ், உங்களுக்கு நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.